കർത്താവിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. നമ്മുടെ ലോക സംഭവങ്ങളെല്ലാം നമ്മുടെ യേശുക്രിസ്തുവിന്റെ രണ്ടാമത്തെ വരവിന് വേണ്ടി കാത്തിരിക്കുകയാണ്. உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை சுட்டிக்காட்டுகிறது. ന്യൂസ് പേപ്പർ വായിച്ചാലും செய்தித்தாள்களை நாம் வாசிக்கும் பொழுதும் നമ്മൾ സോഷ്യൽ മീഡിയ കണ്ടാലും சோஷியல் மீடியாவில் நாம் பார்க்கும் பொழுதும் അതിനകത്തെല്ലാം ഇന്ന് ചർച്ചാ വിഷയം ലോകത്ത് നടക്കുന്ന യുദ്ധങ്ങളാണ്. அதில் எல்லாவற்றிலும் இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற யுத்தங்களை குறித்த செய்திகள் வருகிறது. റഷ്യ ഉക്രൈൻ യുദ്ധം നടക്കുന്നു. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தம். ഇസ്രായേൽ പാലസ്തീൻ ഗാസ അവിടെ യുദ്ധം നടക്കുന്നു. இஸ்ரவேல் பலஸ்தீனம் காசா அங்கே நடக்கிறதான யுத்தங்கள். ഇറാൻ അതിന്റെ ഇടയിൽ കയറി യുദ്ധം ചെയ്യുന്നു. ஈரான் அங்கே பக்கத்தில் இருக்கிறவரோட யுத்தம் பண்ணுகிறார்கள். ഇന്ത്യയും പാകിസ്ഥാനും തമ്മിൽ യുദ്ധം ഉണ്ടാകുന്നു. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களில் யுத்தம் பண்ணுகிறார்கள். ഇങ്ങനെയുള്ള യുദ്ധശ്രുതികൾ നിങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ, இப்படிப்பட்ட யுத்த செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது, ഇങ്ങനെയുള്ള വാർത്തകൾ കേൾക്കുമ്പോൾ, இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது ആര് ജയിക്കും ആര് തോക്കുമെന്നല്ല നമ്മൾ നോക്കേണ്ടത്. யார் ஜெயிப்பார்கள் யார் தோற்பார்கள் என்பதெல்லாம் நாம் நினைக்க வேண்டியது. വേദപുസ്തകം എന്താണ് ഇതിനെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നത്? இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ആ നാളിൽ നിങ്ങൾ യുദ്ധങ്ങളെയും യുദ്ധശ്രുതികളെയും കുറിച്ച് കേൾക്കും. அவருடைய வருகையின் காலம் சமீபிக்கும் போது யுத்தங்களை குறித்த செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள். രാജ്യം രാജ്യത്തോട് യുദ്ധം ചെയ്യും. ராஜ்யம் ராஜ்யத்தோடு யுத்தம் செய்வார்கள். ജാതി ജാതികളുമായി എതിർപ്പെടും. ஜனங்கள் ஜனங்களோடும் ஜாதி ஜாதியோடும் யுத்தம் பண்ணுவார்கள். അത്തി തളിർക്കുമ്പോൾ വേനൽ അടുത്തു എന്നറിവീൻ. அத்திமரம் துளிர்க்கும் போது காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். ലോക സംഭവങ്ങളെല്ലാം ഇന്ന് നമ്മുടെ കൺമുമ്പിൽ നിരന്നിരിക്കുകയാണ്. உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. അപ്പോൾ കർത്താവ് പറഞ്ഞു, அப்பொழுது இயேசு சொன்னார், ഗർഭിണിക്ക് പ്രസവ വേദന വരുന്നത് പോലെ അത് വേഗം വരും. கர்ப்பவதிகளுக்கு பிரசவ வேதனை வருகிறது போல சீக்கிரமாய் அது வரும். അത് നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ വരവാണ്. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. അടുത്തൊരു വർഷം ഇതുപോലൊരു കൺവെൻഷൻ ഉണ്ടാകുമോ നമുക്കറിയില്ല. அடுத்து ஒருவேளை இது போல ஒரு கன்வென்ஷன் நமக்கு கிடைக்கும் என்பது தெரியாது. നമ്മളുടെ മരണമാണോ യേശുവിന്റെ വരവാണോ നമുക്കറിയില്ല. அது நம்முடைய மரணமோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகையோ நமக்கு தெரியாது. ആകയാൽ യേശുവിന്റെ വരവിനെ പ്രത്യാശയോടെ ഇരിക്കുന്നവർക്ക് കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിന് സ്തോത്രം ചെയ്യാം. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നമ്മുടെ ആഗ്രഹം നമ്മുടെ യേശു വരണം. நம்முடைய ஆசை இயேசு வர வேண்டும். ദുഃഖമില്ലാത്തൊരു രാജ്യം, துக்கமில்லாத ஒரு ராஜ்யம், രോഗമില്ലാത്തൊരു രാജ്യം, வியாதி இல்லாத ஒரு ராஜ்யம், വേദന ഇല്ലാത്തൊരു രാജ്യം, வேதனை இல்லாத ஒரு நாடு, മരണമില്ലാത്തൊരു രാജ്യം, மரணமில்லாத ஒரு நாடு. അതാണ് നമ്മുടെ യേശുവോട് കൂടെയുള്ള വാസം. அதுதான் நாம் இயேசுவோடு கூட இருக்கிற அந்த காரியம். അതിനെക്കുറിച്ച് കർത്താവ് പല ഭാഗങ്ങളിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. அதை குறித்து இயேசு பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். അതിനോട് ബന്ധപ്പെട്ട ഒരു കാര്യം ഇന്ന് പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കാം. அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. യേശുക്രിസ്തുവിന്റെ പരസ്യ ശുശ്രൂഷ 3.5 വർഷമായിരുന്നു. 3.5 ஆண்டு காலங்கள் இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய வெளியான ஊழியத்தை செய்தார். 33.5 വർഷം കർത്താവ് ഭൂമിയിൽ മനുഷ്യനായിട്ടുണ്ടായിരുന്നു. பூமியிலே மனுஷனாக நம்முடைய இயேசு 33.5 ஆண்டுகள் ஜீவித்தார். എന്നാൽ 3.5 വർഷം മാത്രമേ കർത്താവ് ശുശ്രൂഷ ചെയ്തുള്ളൂ. ஆனால் 3.5 ஆண்டுகள் மாத்திரமே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். ആ 3.5 വർഷത്തെ ശുശ്രൂഷയാണ് പുതിയ നിയമം നമുക്ക് നൽകി തരുന്നത് മുഴുവനും. அந்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை குறித்து தான் புதிய ஏற்பாடு முழுவதும் நமக்கு சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. 3.5 വർഷം ജീവിച്ച ഒരാളുടെ സന്ദേശം ഇന്നും പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. 3.5 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒருவருடைய செய்தியை இன்றைக்கும் உலகத்தில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். അത് ഇന്നും അനുസരിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அதை இன்றைக்கும் அதற்கு கீழ்ப்படுகிறோம். ഉയർത്തെഴുന്നേറ്റ യേശു ഒരു കൽപ്പന പറഞ്ഞു. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை சொன்னார். നിങ്ങൾ ഭൂലോകത്തിന്റെ അറ്റത്തോളം പോയി വചനം പ്രസംഗിക്കണം. நீங்கள் பூமி எங்கும் சுற்றி போய் இயேசுவின் வசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். വചനം കേട്ട് രക്ഷിക്കപ്പെടുന്നവർ, வசனத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள், പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെ സ്നാനമേറ്റ് பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஸ்நானம் பெற்று നീ എന്നോട് ചേരണം. அவர் இயேசுவோடு சேர வேண்டும். കർത്താവിന്റെ ആ കൽപ്പന നാളെ ഇവിടെ നടക്കാൻ പോകുകയാണ്. இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை நாளை இங்கே நிறைவேற போகிறது. ഒരു മനുഷ്യന്റെ ജീവിതത്തിൽ ദൈവമായിട്ടുള്ള ഒരു ഉടമ്പടിയാണ് സ്നാനം. ஒரு மனுஷனுடைய வாழ்விலே தேவனோடு கூட உள்ள உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். ഉടമ്പടിക്ക് വലിയ കാര്യങ്ങളുണ്ട്. உடன்படிக்கைக்குள்ளே அநேக காரியங்கள் உண்டு. സാധാരണ വിവാഹ ജീവിതത്തിലാണ് ഉടമ്പടി ചെയ്യുക. சாதாரணமாக திருமணமாகும் போது புருஷனும் மனைவி உடன்படிக்கை பண்ணுவார்கள். ആ ഉടമ്പടി മരണം വരെയും നിലനിൽക്കണം. அந்த உடன்படிக்கை அவருடைய மரண பரியந்தம் நிலைநிற்க வேண்டும். എന്നാൽ രാഷ്ട്രീയ നേതാക്കന്മാർ ഉടമ്പടി ചെയ്യാറുണ്ട്. ஆனால் அரசியல் தலைவர்கள் உடன்படிக்கை செய்வார்கள். അതിന് 5 വർഷത്തെ ഗ്യാരണ്ടി ഉള്ളൂ. அது 5 வருஷத்துக்கு தான் கேரண்டி. ഇടയ്ക്ക് എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടായാൽ മാറിപ്പോകും. இடையில ஏதாவது பிரச்சனை வந்தால் அது முறிந்து போகும். അടുത്ത പ്രാവശ്യം ജയിക്കണമെങ്കിൽ ഇലക്ഷന് നാട്ടുകാർ ജയിപ്പിക്കണം. அடுத்த வருஷம் அடுத்த தடவை ஜெயிக்க வேண்டுமானால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வேண்டும். എന്നാൽ കർത്താവുമായിട്ടുള്ള ഉടമ്പടി, ஆனால் தேவனோடு கூட உள்ள உடன்படிக்கை മരണത്താൽ ഒരു വേർപാട് ഉണ്ടാകുന്നിടം വരെയാണ്. மரணத்தின் மூலமாக உலகத்தில் வேறுபாடு
வேறுபரிக்கப்படுகிற காலம் வரைக்கும், അതുവരെ നിലനിൽക്കുന്നതാണ് ഈ ഉടമ്പടി. அதுவரைக்கும் அந்த உடன்படிக்கை நிலைநிற்கும். ഈ കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி കർത്താവായ യേശുക്രിസ്തു ഉദാഹരണങ്ങൾ പറയാറുണ്ട്, ഉപമകൾ പറയാറുണ്ട്. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமைகள் அல்லது உதாரணங்களை சொன்னார். കർത്താവ് ഈ സുവിശേഷത്തിൽ ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷத்தில் 3.5 വർഷം കൊണ്ട് 3.5 ஆண்டுகளாய் 38 ഉപമകളാണ് പറഞ്ഞിട്ടുള്ളത്. 38 உவமைகளை அவர் சொல்லி இருக்கிறார். എന്തിനാണ് കർത്താവ് ഉപമ പറയുന്നത്? எதற்காக அவர் உவமைகளால் பேசினார்? എല്ലാവർക്കും മനസ്സിലാവണം, அது எல்லாருக்கும் எளிதாக புரிய வேண்டும். കർത്താവ് ஆண்டவர் കട്ടിയായ വാക്കുകളൊന്നും ഉപയോഗിച്ചിട്ടില്ല. கடினமான வார்த்தைகள் ஒன்றும் உபயோகப்படுத்தவில்லை. തന്റെ കൂടെയുള്ളവരൊക്കെ தன்னோடு கூட உள்ளவர்கள் எல்லாரும் മത്സ്യം പിടിക്കുന്നവരാണ്. அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள். അവർക്ക് വലിയ വിദ്യാഭ്യാസമൊന്നുമില്ല, பெரிய கல்வி அறிவெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. സാധാരണ മനുഷ്യരാണ്. சாதாரண மனிதர்கள் தான். അവരാണ് കർത്താവിന്റെ ശിഷ്യന്മാർ. அவர்கள் தான் இயேசுவின் சீடர்களாக இருந்தார்கள். കർത്താവ് വലിയ തിയോളജി പറഞ്ഞാൽ ഇവർക്കൊന്നും മനസ്സിലാവില്ല. ஆண்டவர் இறையியல் எல்லாம் கடினமாக உபதேசங்களை போதித்தால் இவர்களுக்கு ஒன்றும் புரியாது. അതുകൊണ്ട് യേശു കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ ஆகவே இயேசு உபதேசத்தை புரிந்து கொள்ளும்படி ഉപമകൾ പറയും, உவமைகளால் எடுத்துக்காட்டுகளால் சொன்னார். അവർക്ക് അതെല്ലാം മനസ്സിലാവും. அப்படியானால் எல்லாருக்கும் அது புரிந்து கொள்ள முடியும். ചിലപ്പോൾ ചില ഉപമകൾ അവർക്ക് മനസ്സിലാകാറില്ല. சில நேரங்கள் சில உவமைகளை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதுவே புரியவில்லை. അത് യേശു പബ്ലിക്കിനോട് പറയുന്ന ചില ഉപമകൾ, ஆகவே இயேசு கிறிஸ்து பொதுமக்களோடு சொல்லுகிற சில உவமைகள், ശാസ്ത്രിമാരോടും പരീക്ഷന്മാരോടും പറയുന്ന കാര്യങ്ങൾ, பெரிய பெரிய ஞானிகளோடும் பரிசேயர்களோடும் கூட பேசுகிற உவமைகள், അത് അവർക്ക് മനസ്സിലായിട്ടില്ല. அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. അപ്പോൾ അവർ എല്ലാം കഴിഞ്ഞിട്ട് പറയും, எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் சொல்லுவார்கள், കർത്താവേ നീ പറഞ്ഞതിന്റെ ഉദ്ദേശം എന്താണ്? ஆண்டவரே நீர் பேசுவதனுடைய நோக்கம் அர்த்தம் என்ன? യേശുവിന് അത് വലിയ ഇഷ്ടമാണ്. രണ്ടാമതും അവൻ പിന്നെയും പറഞ്ഞു കൊടുക്കും. இயேசுவுக்கு அது ரொம்ப விருப்பம், கேள்வி கேட்கிறது. இரண்டாவது அதை சொல்லிக் கொடுப்பார். നമ്മളാണെങ്കിൽ പറയും, ഞാൻ പറഞ്ഞത് കേട്ടാ മതി. நாம சொல்லுவோம், நான் சொல்றது கேளு அப்படி சொல்லுவோம். എനിക്ക് അങ്ങനെ ആവർത്തിച്ച് പറയാനൊന്നും കഴിയില്ല. அப்படி திரும்ப திரும்ப சொல்ல என்னால முடியாது. നമ്മുടെ കുട്ടികൾ ഒന്നിൽ അധികം പ്രാവശ്യം നമ്മളോട് ചോദിച്ചാൽ നമുക്ക് ദേഷ്യം വരും. நம்முடைய பிள்ளைகள் ஒரு முறைக்கு அதிகமாக நம்மிடத்தில் கேள்வி கேட்டால் நமக்கு கோபம் வரும். പക്ഷേ യേശുവിന് അങ്ങനെയൊന്നുമില്ല. ஆனால் இயேசுவுக்கு அப்படி அல்ல. അതിന് ഉദാഹരണമായിട്ട് യേശു ക്രിസ്തു വിത്ത് വിതയ്ക്കുന്ന കാര്യം പറഞ്ഞു. இயேசு கிறிஸ்து விதை விதைக்கிறவனுடைய உவமையை சொன்னார். വിതയുടെ ഉപമ കർത്താവ് പറഞ്ഞു. விதை விதைக்கிறவனுடைய உவமையை சொன்னார். ഒരു വിതക്കാരൻ ഉണ്ടായിരുന്നു, അയാൾ വിത്ത് വിതച്ചു. விதைக்கிற ஒருவன் விதை விதைக்கும்படி போனான். അത് ചിലത് വഴിയരികിൽ വീണു. சில விதைகள் வழியருகே விழுந்தது. വഴിയരികിൽ വീണതെല്ലാം പറവകൾ കൊത്തിക്കൊണ്ടുപോയി. வழியருகே விழுந்த விதைகளை எல்லாம் பறவைகள் எடுத்துக்கொண்டு போனது. ചിലത് പാറസ്ഥലത്ത് വീണു. சிலைகள் കற்பாറകളിலே விழுந்தது. അത് അല്പം വളർന്നു, அது கொஞ்சம் வளர்ந்தது. എന്നാൽ വേരില്ലാകിയാൽ അത് ഉണങ്ങിപ്പോയി. அடியிலே வேர் போட முடியாததனால் அது காய்ந்து போனது. മറ്റു ചിലത് മുള്ളിനിടയിൽ വീണു. வேறு சில விதைகள் முட்களின் நடுவிலே விழுந்தது. അതെല്ലാം വളർന്നു, அதெல்லாம் வளர்ந்தது. എന്നാൽ കുറച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனபோது ഈ മുള്ളെല്ലാം അതിനെ ഞെരുക്കി, இந்த முட்கள் எல்லாம் சேர்ந்து நெருக்கி അത് ഫലമില്ലാതെ പോയി. அது வளர முடியாமல் போனது. ഇത് യേശുവിന്റെ ഒരു ഉപമയാണ്. இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. പക്ഷേ ശിഷ്യന്മാർക്ക് മനസ്സിലായില്ല. ஆனால் சீடர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. അവർ രണ്ടാമത് ചോദിച്ചു, കർത്താവേ, மறுபடியும் இயேசுவை பார்த்த ஆண்டவரே, എന്താണ് അതിന്റെ അർത്ഥം? இதனுடைய அர்த்தம் என்ன? അപ്പോൾ കർത്താവ് അവരോട് പറഞ്ഞു, அப்பொழுது ஆண்டவர் மறுபடி சொன்னார், ഇപ്പോൾ വിതയ്ക്കുന്നത് ദൈവവചനം. விதை என்பது தேவனுடைய வசனம். എല്ലാ സ്ഥലത്തും വിതച്ചത് ദൈവവചനം. எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை. എന്നാൽ ചിലത് സാത്താൻ വന്ന് കൊത്തിക്കൊണ്ടുപോയി. ஆனால் சில விதைகளை சத்துரு வந்து எடுத்துக்கொண்டு போனான். ചിലത് പാറസ്ഥലത്ത് വീണത്. சிலது கற்பாறைகளிலே விழுந்தது. കേൾക്കുമ്പോൾ വലിയ ആവേശമായിരുന്നു. அதை கேட்ட பொழுது ரொம்ப எழுப்புதலாக இருந்தது. പെട്ടെന്ന് അത് വളർന്നു. சீக்கிரமாய் முளைத்தது. പക്ഷേ കൂട്ടായ്മയില്ലാത്തത് കൊണ്ട്, ஆனால் ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லாதபடினாலே, നമ്മുടെ ഭാഷയെ പറഞ്ഞാൽ, நம்முடைய மொழியிலே சொன்னால், 11:30 സഭായോഗത്തിന് വന്നാൽ 11:30 சபை கூட்டத்துக்கு வந்தா, 10 മണിക്ക് തുടങ്ങുന്ന സഭായോഗം 10 மணிக்கு ஆரம்பிக்கிற சபை ஆராதனை, 11:30 നിങ്ങൾ വന്നാൽ, 11:30 நீங்கள் வருவீர்களானால், വെള്ളിയാഴ്ചത്തെ കൂട്ടപ്രാർത്ഥനയ്ക്ക് വരാതിരുന്നാൽ, வெள்ளிக்கிழமை உபவாசத்திற்கு வராவிட்டால், ബൈബിൾ ക്ലാസ്സിന് വരാതിരുന്നാൽ, வேத பாட கூட்டத்திற்கு வராமல் இருந்தால், കുറച്ചു വളരും, പിന്നെ അത് ഇല്ലാതാകും. கொஞ்சம் நம்முடைய ஜீவியம் வளரும், பிறகு அது காய்ந்து போகும். മൂന്നാമത് വളർന്നത്, மூன்றாவது கூட்டம் മുള്ളിനിടയിൽ വളർന്നതാണ്. முட்களினிடையிலே வளர்ந்தது. അത് വളർന്നത് സത്യമാണ്, அது முளைத்தது உண்மைதான். എന്നാൽ ஆனால் ധനത്തിന്റെ വഞ്ചന, ஐஸ்வரியத்தின் மயக்கம்,
ലോകത്തിന്റെ ഇമ്പങ്ങൾ, உலக கவலைகள், ലോകത്തിന്റെ സ്നേഹം, உலக அன்பு, ഇതെല്ലാം കൂടെ വന്നിട്ട് இவைகளெல்லாம் சேர்ந்து ആത്മീകവും ലോകവും ഒന്നിച്ചു കൊണ്ടുപോകാൻ കഴിയില്ല. ஆவிக்குரிய ஆன்மீகமும் உலகமும் ஒன்றாக சேர்ந்து பிரயாணப்பட முடிவதில்லை. അടുത്ത സ്ഥലം, அடுத்த இடம் നല്ല നിലത്ത് വീണത്, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. അത് 30, 60, 100 മേനിയായി വിളഞ്ഞു. அது 30, 60, 100 மேனியாக விளைந்தது. ഇത് യേശു പറഞ്ഞു കൊടുത്ത ഉദാഹരണങ്ങളാണ്. இது இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள். ഇന്നും ഇവിടെ വിതയ്ക്കുന്ന വിത്തുകൾ ജീവനുള്ള വിത്തുകളാണ്. இன்றைக்கும் இங்கே விதைக்கப்படுகிற விதைகளுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. നിങ്ങളുടെ ഹൃദയം എങ്ങനെ ഒരുങ്ങിയിരിക്കുന്നോ അതാണ് ഫലം പുറപ്പെടുവിക്കുന്നത്. உங்கள் இருதயம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் பலன் உண்டாகும். കേട്ടിട്ട് പോകുന്നവരല്ല, கேட்டுவிட்டு போகிறதல்ல, പാറസ്ഥലത്ത് വീണതുപോലെയല്ല, பாறை கற்பாறைகளிலே விழுந்தது போலல்ல, മുള്ളിനിടയിൽ വീണതുപോലെയല്ല, முட்களினிடையே முளைத்த விதையை போலல்ல. യേശുവേ എന്നോട് സംസാരിക്കണമേ, இயேசுவே நீர் என்னோடு பேச வேண்டும். ഞാൻ എന്റെ ഹൃദയത്തെ നിനക്കായി വിട്ടുതരുന്നു. என் இருதயத்தை நான் உமக்காய் தருகிறேன். നീ എന്നെ പണിയണമേ, நீர் என்னை கட்டி எழுப்ப வேண்டும். നിത്യരാജ്യത്തിന് അവകാശിയാക്കി എന്നെ മാറ്റണമേ, பரலோக ராஜ்யத்தின் பிரஜையா என்னை மாற்ற வேண்டும். നിന്റെ മകനും മകളുമായി എന്നെ അംഗീകരിക്കണമേ. உம்முடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் என்னை அங்கீகரிக்க வேண்டும். ഫലം കായ്ക്കാൻ വേണ്ടിയാണ് വിത്ത് വിതച്ചത്. விதை விதைப்பது அது முளைத்து பலன் கொடுக்கும்படி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നെ ദൈവം എന്താഗ്രഹിക്കുന്നു, எனக்குள்ளே என்ன இருக்கிறதோ, എന്ത് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു, என்னை குறித்து என் தேவன் எதை விரும்புகிறாரோ അത് ഞാൻ ഫലം കായ്ക്കണം. அது என்னவென்றால் நான் பலன் கொடுக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ഫലം കൊടുക്കുന്നവരെ തീരാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. அப்படி கனி கொடுக்கிறவர்களாக மாறும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ഇന്നത്തെ ചിന്തയ്ക്ക് വേണ്ടി ഞാൻ ഒരു വേദഭാഗം വായിക്കുന്നു. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். ലൂക്കോസ് എഴുതിയ സുവിശേഷം பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15-ാമത്തെ അധ്യായം அதனுடைய 15வது அதிகாரம் 8, 9, 10 വാക്യങ്ങൾ. 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ആമേൻ. ഞങ്ങളുടെ കർത്താവേ, സ്വർഗ്ഗസ്ഥ പിതാവേ, തേനിനേക്കാളും തേൻകട്ടേക്കാളും മധുരമുള്ള അങ്ങയുടെ വചനത്തിനായി സ്തോത്രം. അങ്ങയുടെ വചനം ഞങ്ങളോട് ഇടപെടണമേ, ജനത്തോട് ഇടപെടണമേ. ദൈവത്തിൻ്റെ ആത്മാവിൻ്റെ വലിയ പ്രവൃത്തി ഇന്ന് ഇവിടെ നടക്കണം, യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ തന്നെ. ആമേൻ. ആമേൻ. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 15-ാമത്തെ അധ്യായത്തിൽ லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3 ഉപമകൾ കർത്താവ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. 3 உவமைகளை இயேசு சொன்னார். ഈ 15-ാമത്തെ അധ്യായം മുഴുവൻ ഉപമകൾ മാത്രമേ ഉള്ളൂ. இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதும் உவமைகளால் நிறைந்திருக்கிறது. യേശു ഞാൻ പറഞ്ഞതുപോലെ എല്ലാവർക്കും മനസ്സിലാകാൻ ഉപമകളാണ് പറയുന്നത്. நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள் கேட்கிற எல்லாருக்கும் புரிந்து கொள்கிற அளவு சொல்லப்படுகிறது. കർത്താവ് പറയുന്നതെല്ലാം ആ നാട്ടിൽ നടക്കുന്ന സംഭവങ്ങളെ കുറിച്ചാണ്. ஆண்டவர் சொல்லுகிற உவமைகள் எல்லாம் அன்று அந்த நாட்களில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையிலே, അവിടുത്തെ സംസ്കാരം, அங்கிருந்த நாகரிகம், അവിടുത്തെ രാഷ്ട്രീയം, அங்கிருந்த கலாச்சாரம், அரசியல் பின்னணி, അവിടുത്തെ കൃഷി, அங்கிருந்த விவசாயம், അവിടെയുള്ള മൃഗങ്ങൾ, அங்கிருந்த மிருகங்கள், അവിടെയുള്ള കുടുംബങ്ങൾ, அங்கிருந்த குடும்பங்கள், അതിനോട് ബന്ധപ്പെട്ടാണ് കർത്താവ് പറയുന്നത്. அதோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் சொன்னார். നമ്മുടെ നാടുമായിട്ട് വളരെ വ്യത്യാസമുണ്ട്. நம்முடைய நாட்டுக்கும் அவர்களுக்கும் கலாச்சாரத்தில் வித்தியாசம் உண்டு. നമ്മുടെ നാട്ടിൽ തേങ്ങ, കോക്കനട്ട് ഇഷ്ടം പോലെ ഉണ്ട്. நம்முடைய நாட்டிலே தேங்காய் ஏராளம் உண்டு. എന്നാൽ അവിടെ അത്തിയാണ് കൂടുതലുള്ളത്. நமக்கு தென்னை மரம், அங்கே அத்திமரம் அதிகமாய் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ ഇവിടെ മൃഗങ്ങൾ കുറവാണ്, ചെമ്മരിയാട് കുറവാണ്. நமக்கு நம்முடைய தேசத்திலே செம்மறி ஆடு ரொம்ப குறைவு. അവിടെ ചെമ്മരിയാടുകളും ആടുകളും ധാരാളമുണ്ട്. அங்கே செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் ஏராளம் உண்டு. അതുകൊണ്ട് അതിനോട് ബന്ധപ്പെട്ട് പറഞ്ഞാൽ അവർക്ക് മനസ്സിലാകും. அது சம்பந்தப்பட்ட அடிப்படையில் சொன்னால் உங்களுக்கு புரியும். നമ്മുടെ വീടും നമ്മുടെ കുടുംബവും വ്യത്യാസമാണ്. நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் அவர்களை விட வித்தியாசமானது. നമ്മുടെ ഓരോ നാട്ടിലും വീടുകൾ വ്യത്യാസമുണ്ട്. ஒவ்வொரு நாட்டுக்கும் வீடுகளுக்கு வித்தியாசம் உண்டு. കേരളത്തിലെ വീട് പോലെ അല്ല തമിഴ്നാട്ടിലെ വീട്. கேரளாவில் இருக்கிற வீட்டை போல தமிழ்நாட்டில் இருக்கிற வீடு. ഞങ്ങളുടെ അവിടെ എല്ലാം
എനിക്ക് ഒരു വീട് ഇപ്പൊ നാട്ടിലിരിക്കുക, பாஸ்டருக்கு ஒரு வீடு இப்பொழுது அங்க ஊர்ல இருக்கிறது. 6 മാസം മുന്നാലെ അതെല്ലാം കെട്ടി തീർത്തു. 6 மாதத்திற்கு முன்பதாக அதை கட்டி முடித்தார்கள். അവിടെ എല്ലാം ഏതാണ്ട് ഒരേ മോഡലാണ്. அங்கே கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். എന്നാൽ വ്യത്യസ്തമാണ് പല സ്ഥലത്തും. ஆனால் பல நாடுகளுக்கும் அது வித்தியாசப்படும். അമേരിക്കൻ നാട്ടിൽ ചെന്നാൽ, அமெரிக்கா தேசத்திற்கு போனால் നമ്മൾ കയറി ചെല്ലുമ്പോൾ തന്നെ കിച്ചൺ ആണ് കാണുന്നത്. நாம் முன்னால ஏறி போன உடனே கிச்சன் சமையலறை இருக்கும். കിച്ചൺ കഴിഞ്ഞിട്ടാണ് ഡ്രോയിങ് റൂമിലോട്ട് കയറുന്നത്. அந்த சமையலறை தாண்டித்தான் எழுதுகிற இடம் இருக்கும். അവിടെ ഇരുന്നുകൊണ്ട് നമുക്ക് കിച്ചൺ എല്ലാം കാണാം. அந்த எழுதுகிற ஹால்ல உட்கார்ந்து கொண்டு சமையலறையை நம்மால் பார்க்க முடியும். നമ്മുടെ അടുക്കളയിൽ പാചകം ചെയ്താൽ ചുമച്ച് നമ്മൾ ചാവും. நாம் சமையலறையிலே சமையல் பண்ணிவிட்டால் நமக்கு தும்மல் வரும். എന്നാൽ അവിടെ അങ്ങനെയല്ല. ஆனா அங்க அப்படி ஒண்ணும் கிடையாது. സിസ്റ്റം എല്ലാം വേറെയാണ്. எல்லா முறைகளும் வேறு. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். അതുപോലെ യേശുക്രിസ്തു ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ അവർക്ക് പെട്ടെന്ന് മനസ്സിലാവും. യേശു ക്രിസ്തു அங்கே ஓமைகளாய் சொன்ன எல்லாம் அவர்களுக்கு புரியும் உடனே. അതിൽ ആദ്യത്തെ കാര്യം കർത്താവ് പറഞ്ഞത്, முதலாவது காரியம் ஆண்டவர் சொன்னார், ഒരു മനുഷ്യന് 100 ആടുണ്ടായിരുന്നു. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. അതെല്ലാവർക്കും അറിയാം. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். എല്ലാവരുടെ വീടുകളിൽ ആടുകളുണ്ട്. எல்லாருடைய வீடுகளிலும் ஆடுகள் உண்டு. പക്ഷെ കർത്താവൻ അതിനകത്ത് ഒരു കാര്യം പറയണം. ஆனால் ஆண்டவருக்கு அதிலே ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ഒരെണ്ണം കാണാതെ പോയി. ஒன்று காணாமல் போனது. അത് അത്ര വലിയ സംഭവമൊന്നുമല്ല. அது ஒரு பெரிய காரியம் அல்ல. അങ്ങനെ കാണാതെ ഇഷ്ടം പോലെ പോയിട്ടുണ്ട്. ஏராளம் ஆடுகள் அப்படி போயிருக்கிறது. അങ്ങനെ വലിയ ടെൻഷൻ പിടിക്കേണ്ട കാര്യമൊന്നുമില്ല. அது കഷ്ടமான ഒരു കാര്യം അല്ല. കാരണം അടുത്ത ആട് പ്രസവിക്കാറായി. കാരണം അടുത്തൊരു ആട് പ്രസവിക്കാറായി. അടുത്ത ആട് പ്രസവം കുട്ടി പോടുறதுக்கு ரெடியா இருக்கு. അത് 1-2 കുട്ടി കാണും. அது 1-2 കുട്ടി அதுக்கு போடும். ഒരെണ്ണം പോയാലും കുഴപ്പമില്ല. ഒരു ആട് പോനാലും പ്രശ്നം ഇല്ല. 6 മാസത്തിനുള്ളിൽ 10-15 ആട് കുട്ടികളെ കിട്ടും. അടുത്ത 6 மாதத்திற்குள்ளாக 10-15 കുട്ടി ആടുകൾ கிடைக்கும். പക്ഷേ ഇവിടെ അങ്ങനെയല്ല പറഞ്ഞത്. ஆனால் இங்கே அப்படி சொல்லவில்லை. 99 ഇട്ടിട്ട് 99 ആടുകളെയും அங்கே விட்டுவிட்டு ഒന്നിനെ അന്വേഷിച്ചു പോയി. ஒன்றை தேடி போகிறான். അതിന്റെ വല്ല കാര്യമുണ്ടോ? அது ஒரு பெரிய காரியமா? പക്ഷേ ആത്മാർത്ഥതയുള്ള ഇടയൻ അത് ചെയ്യും. ஆனால் ஆத்மபாரமுள்ள ஒரு மேய்ப்பன் அதை செய்வான். ഒരാൾ പോലും നഷ്ടപ്പെട്ടു പോകാൻ സമ്മതിക്കില്ല. ஒருவர் கூட நஷ்டப்பட்டு போக அவன் விரும்ப மாட்டான். അവർക്ക് കാര്യം മനസ്സിലായി. அவருக்கு அந்த காரியம் புரிந்தது. യേശു പറഞ്ഞു, യേശു சொன்னார், ഞാൻ സ്വന്തത്തിലേക്ക് വന്നു, எனக்கு சொந்தமானதிலே நான் வந்தேன், എന്നാൽ അവരെന്നെ കൈക്കൊണ്ടില്ല. ஆனால் അവர்கள் என்னை கைக்கொள்ளவில்லை. നഷ്ടപ്പെട്ടതിനെ അന്വേഷിച്ചത്രേ മനുഷ്യപുത്രൻ വന്നിരിക്കുന്നത്. இழந்து போனதை தேடித்தான் மனுஷகுமாரன் பூமியிலே வந்தான். ഞാൻ നല്ല ഇടയനാകുന്നു. நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். നല്ല ഇടയൻ ആടുകൾക്ക് വേണ്ടി ജീവനെ കൊടുക്കുന്നു. நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். തന്റെ കൂട്ടത്തിൽ ഒരാട് പോലും നഷ്ടപ്പെട്ടു പോകുവാൻ ഒരു നല്ല ഇടയൻ ആഗ്രഹിക്കില്ല. தன்னுடைய மந்தையிலே ஒரு ஆடு நஷ்டப்பட்டு போவதற்கு கூட அவன் அந்த நல்ல இடையன் விரும்பவில்லை. ആടിന് എന്ത് കുഴപ്പമുണ്ടെങ്കിലും, ஆட்டுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ഒരെണ്ണം പോലും നഷ്ടപ്പെടാൻ സമ്മതിക്കില്ല. ஒரு ஆடு கூட இழந்து போவதற்கு அவன் சம்மதிக்கவில்லை. നഷ്ടപ്പെട്ടതല്ല വിഷയം. இழந்து போன அந்த ஆடு அல்ல விஷயம். അതിനെ പിടിച്ചുകൊണ്ടുവരുമ്പോൾ, அதை மறுபடியும் திருப்பி கொண்டு வரும் பொழுது അപ്പോഴുണ്ടാകുന്ന ഒരു സന്തോഷമുണ്ടല്ലോ. அது திரும்பி வரும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கிறது. എന്റെ നഷ്ടപ്പെട്ടത് എനിക്ക് മടക്കി കിട്ടിയെന്ന ഒരു സന്തോഷം. நான் இழந்து போன ஆடு எனக்கு திரும்ப கிடைத்தது என்கிற சந்தோஷம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. മാർത്താണ്ഡം ദേശത്ത് ഒരു വ്യക്തി പോലും നഷ്ടപ്പെട്ടു പോകരുത്. மார்த்தாண்டம் தேசத்திலே ஒருவர் கூட இழந்து போக கூடாது. ഒരു മനുഷ്യനും നഷ്ടപ്പെട്ടു പോകരുത്. ஒரு மனுஷன் கூட காணாமல் நஷ்டப்பட்டு போக கூடாது. നിങ്ങളെ തേടിയാണ് കൺവെൻഷൻ കർത്താവ് ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. உங்களை தேடித்தான் இந்த கன்வென்ஷனில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். കഴിഞ്ഞ 7 ദിവസവും സന്ദേശം കേട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. கடந்த 7 നാட்களாக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். പകലും രാത്രിയും ഈ വചനം വിളിച്ചു പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. പകലും இரவும் இந்த வார்த்தைகளை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. അത് പറവ കൊത്തിക്കൊണ്ടു പോകരുത്. அதை பறவைகள் எடுத்துக்கொண்டு போக கூடாது. അത് പാറസ്ഥലത്ത് വീണതുപോലെ ആകരുത്. அது கற்பாறைகளிடத்தில் விழுந்தது போல ஆகக்கூடாது. അത് മുള്ളിനിടയിൽ വീണതുപോലെ ആകരുത്. முட்களினிடையிலே விழுந்ததை போல ஆகக்கூடாது. വിതച്ച യജമാനന് സന്തോഷമുണ്ടാകണം. விதைத்த யஜமானனுக்கு அதை குறித்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். അത് 100 മേനിയായി വളരണം. 100 മേനിயாக அது விளைய வேண்டும். എങ്ങനെയാണ് 100 മേനി വിളഞ്ഞു എന്ന് അറിയുന്നത്? எப்படி அது 100 മേനി விளைந்தது நாம் அறிந்து கொள்வது? ഇന്ന് വന്നിരിക്കുന്ന ഒരാൾ അടുത്ത വർഷം ഒരാളെ കൂട്ടിക്കൊണ്ടു വരുമ്പോൾ, இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒருவர் அடுத்த வருஷம் இன்னொருவரை உங்கள் கூட அழைத்துக் கொண்டு வரும் பொழுது, 7 ദിവസം ഇരുന്നവർ 7 പേരെ കൂട്ടിക്കൊണ്ടു വരുമ്പോൾ, 7 நாட்கள் இருந்தவர்கள் கூட 7 பேரை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது 100% ഇത് വളരും. அது 100% பலனாக இருக்கும். 100% വളർന്നു കഴിഞ്ഞാൽ, 100% வளர்ந்து விட்டால் ഈ ഗ്രൗണ്ടിൽ നമുക്ക്
നമുക്ക് ഉൾക്കൊള്ളാൻ കഴിയില്ല. இந்த கிரவுண்டில் நமக்கு இடம் பற்றாது. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. മാർത്താണ്ഡത്ത് നഷ്ടപ്പെട്ടു പോയ ആടുകളുണ്ട്. മാർത്താണ്ഡത്തിലെ കാണാമൽ പോன ആടുകൾ ഉണ്ട്. ഓരോ പ്രിയമുള്ളവരുടെയും ചുമതലയാണ് പിടിച്ചുകൊണ്ടുവരിക. ஒவ்வொருவருடைய கடமை என்ன? அந்த ஆடுகளை திரும்ப கொண்டு வர வேண்டும். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. രണ്ടാമത്തെ ഉദാഹരണം കർത്താവ് പറയാണ്. இரண்டாவது உவமையை ஆண்டவர் சொல்கிறார். ഒരു സ്ത്രീക്ക് 10 ദ്രഹ്മയുണ്ടായിരുന്നു. ஒரு பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. അതിലൊന്ന് കാണാതെ പോയി. அது ஒன்று காணாமல் போனது. വലിയ നഷ്ടമാണ്. அது பெரிய நஷ்டம். ആദ്യം നഷ്ടപ്പെട്ടത് 100ൽ 1 முதலாவது 100ல் 1 அல்லது ஒரு ஆடு நஷ்டப்பட்டது. രണ്ടാമത് 10ൽ 1 നഷ്ടപ്പെട്ടു. இரண்டாவது 10ல் 1 காணாமல் போனது. മൂന്നാമത് 2ൽ 1 നഷ്ടപ്പെട്ടു. மூன்றாவது உவமை 2ல் 1 காணாமல் போனது. മൂന്നാമത്തെ കാര്യം, மூணாவது காரியம், ഒരു അപ്പൻ 2 മക്കൾ ഉണ്ടായിരുന്നു. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். അതിൽ ഇളയവൻ വിട്ടിട്ട് പോയി. அதிலே இளைய குமாரன் வீட்டை விட்டு போனான். അവൻ മുഴുവൻ നശിപ്പിച്ചു. அவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். അവനെ വീട്ടിൽ കയറ്റാൻ കൊള്ളില്ല. அவனை வீட்டிலே திரும்ப அழைக்க முடியாது. അവനെ സഭയിൽ കയറ്റാൻ കൊള്ളില്ല. அவனை சபையிலே உட்கார வைக்க முடியாது. അവന്റെ സ്വഭാവം ശരിയല്ല. அவனுடைய குணங்கள் ஒன்றும் சரியில்லை. പക്ഷെ അപ്പന് ഭയങ്കര വേദനയാണ്. ஆனா தகப்பனுக்கு மிகுந்த வேதனை. നഷ്ടപ്പെട്ടത് തന്നെയാണ്. இழந்து போனது தான். ഞങ്ങൾ ആദ്യമൊക്കെ ഞങ്ങളുടെ നാട്ടിൽ ഹൗസ് വിസിറ്റിംഗ് നടത്തുമ്പോൾ, ஆரம்ப காலங்களில் எங்களுடைய சபைகளிலே வீட்டிலே வீடு சந்திப்பு நடக்கும்போது അവിടുത്തെ സ്ത്രീകൾ പറയും, அங்குள்ள பெண்களுக்கும் தெரியும், ഭർത്താവിന് വേണ്ടി പ്രത്യേകം പ്രാർത്ഥിക്കണം. அவர் சொல்லுவாங்க, என்னுடைய புருஷனுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க வேண்டும் என்று. ഭയങ്കര കുടിയാണ്. ரொம்ப குடிக்கிறாரு. എന്നെ വന്ന് ഉപദ്രവിക്കും. வீட்டில் வந்து என்ன அடிக்கிறாரு. മക്കളെ അടിക്കും. பிள்ளைகளை அடிக்கிறார்கள். എല്ലാം പ്രശ്നമാണ്. பெரிய பிரச்சனை. എന്നാ ഇപ്പൊ പോയ പറയും, ஆனால் இப்போ போகும்போது ഭർത്താവിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണ്ട, இப்ப போகும்போது சொல்லுவாங்க, புருஷனுக்காக நீங்க ஜெபம் பண்ணாட்டா, മക്കൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. இப்ப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. സ്കൂളിൽ പോയാൽ തിരിച്ചു വരില്ല. ஸ்கூலுக்கு போனா நேரத்துக்கு வர மாட்டாங்க. കോളേജിൽ പോയാൽ അവർ കറങ്ങി നടക്കും. கல்லூரிக்கு போனா இஷ்டத்துக்கு சுட்டி நடக்கிறாங்க. അവൻ മയക്കുമരുന്ന് കഴിക്കുന്നു. அவன் மயக்க மருந்து சாப்பிடுகிறான். അവൻ കഞ്ചാവ് അടിക്കുന്നു. கஞ்சா உபயோகிக்கிறான். ഇങ്ങനെയുള്ള പ്രശ്നങ്ങളൊക്കെയാണ്. இப்படி இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது. അപ്പൊ കർത്താവ് എന്നാ നേരത്തെ പറഞ്ഞേ? அப்ப ஆண்டவர் நேரம் என்ன சொன்னார்? എന്നെ ചൊല്ലി കരയണ്ട, என்னை குறித்து நீங்கள் அழ வேண்டாம், നിങ്ങളുടെയും നിങ്ങളുടെ മക്കളെയും ചൊല്ലി കരയണം. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். കർത്താവ് പറഞ്ഞ എത്ര സത്യമാണല്ലേ? ஆண்டவர் சொன்னது எவ்வளவு பெரிய சத்தியம். ഓരോ വീട്ടിലും യാഥാർത്ഥ്യമാണിത്. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிரச்சனை இது. അവർക്ക് സൺഡേ സ്കൂൾ വേണ്ട, அந்த இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் வேண்டாம், അവർക്ക് യൂത്ത് മീറ്റിംഗ് വേണ്ട, அவர்களுக்கு வாலிபர் கூட்டம் வேண்டாம், അവർക്ക് സഭായോഗം വേണ്ട, சபை ஆராதனை அவர்களுக்கு வேண்டாம், അവർക്ക് പാസ്റ്റേഴ്സ് വീട്ടിൽ വരണ്ട, பாஸ்டருடைய கூட்டங்களுக்கு வர வேண்டாம், ആരും അവരെ കറക്റ്റ് ചെയ്യണ്ട. யாரும் அவர்களை ஒன்றும் சொல்லக்கூடாது. ഞാൻ സയൻസ് പഠിച്ച ആളാണ്, நான் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், ഭൂമി എങ്ങനെ ഉണ്ടായത് എനിക്കറിയാം, இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியும், എന്റെ അമ്മ സ്കൂളിൽ പോയിട്ടില്ല, என் அம்மாக்கு பள்ளிக்கூடம் போல அவங்க போகல, അപ്പനും പോയിട്ടില്ല, அப்பனும் பள்ளிக்கூடம் போகல, ഞാൻ സ്കൂളിൽ പോയതാണ്. நான் ஸ்கூலுக்கு போனேன். ഇതാണ് നമ്മുടെ പ്രശ്നം. இதான் இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனை. അപ്പൊ 2ൽ 1 നഷ്ടപ്പെട്ടു. அப்ப 2ல் 1 இழந்தார்கள். ഏറ്റവും വലിയ നഷ്ടം ഇയാൾക്കാണ്. மிக அதிகமான நஷ்டம் இப்பொழுது சொன்னவருக்கு தான். കാരണം 50% പോയി. காரணம் 50% போய்விட்டது. രണ്ടാമത്തെ പ്രശ്നം 10ൽ 1 പോയതാണ്. இரண்டாவது உவமையிலே 10% போனது. അതിനപ്പുറം 100ൽ 1 പോയതാണ്. அதற்கு மேலே 100ல் 1 தான் போனது. ഈ 3 ഉപമകളാണ് ഈ അധ്യായം മുഴുവനും. இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. അത് മൂന്നും പറഞ്ഞിരിക്കുന്നത് നഷ്ടപ്പെട്ട പാപിയെ തിരിച്ചു കൊണ്ടുവരാൻ വേണ്ടിയാണ്. அந்த மூன்றும் சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம் இழந்து போன நஷ்டப்பட்டவர்களை திரும்ப கொண்டு வரும்படியாக. അത് മൂന്നും മടക്കി കിട്ടിയപ്പോൾ വലിയ സന്തോഷമുണ്ടായി. அந்த மூன்றும் திரும்ப கிடைத்தபோது மிகப்பெரிய சந்தோஷம் உண்டானது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. തിരികെ കിട്ടുന്നതാണ് സന്തോഷം. மறுபடியும் திரும்ப கிடைப்பதுதான் நமக்கு சந்தோஷம். തിരികെ ലഭിക്കുന്നതാണ് സന്തോഷം. திரும்ப நாம் பெற்றுக் கொள்வதுதான் நமக்கு சந்தோஷம். Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Hallelujah. ഒരു സ്ത്രീക്ക് 10 ദ്രഹ്മയുണ്ടായിരുന്നു. ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. എന്താണ് ഈ ദ്രഹ്മ? இந்த வெள்ளிக்காசு என்றால் என்ன? അത് പറഞ്ഞാൽ നമുക്ക് മനസ്സിലാവില്ല. அதை சொன்னால் நமக்கு அது புரிந்து கொள்ள கடினம். ഇവിടെ ഇസ്രായേലിന്റെ വിവാഹത്തോട് ബന്ധപ്പെട്ട് നടക്കുന്ന ഒരു സംഭവമാണ് എൻഗേജ്മെന്റ്, കല്യാണത്തിന് മുമ്പ്. இங்கே இஸ்ரவேல் தேசத்திலே யூதர்களுடைய என்கேஜ்மெண்ட், திருமண நிச்சயதார்த்தத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் சொல்லப்படுகிறது. അത് പറഞ്ഞാൽ അവർക്ക് മനസ്സിലാകും. அதை சொன்னால் அவர்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும். നമുക്കത് മനസ്സിലാവില്ല. நமக்கு புரிந்து கொள்ள சற்று கடினம். നമുക്കെന്തറിയാം? நமக்கு என்ன தெரியும்? ഒരു സ്ത്രീക്ക് 10 ദ്രഹ്മയുണ്ടായിരുന്നു. ஒரு பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசு ഉണ്ടായിരുന്നത്. അത് പോയി, அது போனது. പോട്ടെ, போட்டு ബാക്കി 9 ഉണ്ടല്ലോ.
மீதி 9 இருக்கிறது அல்லவா, അത് മതി. அது போதும். ഇല്ലെങ്കിൽ ഒരെണ്ണം കടം വാങ്ങിക്കാം. ஒண்ணு போச்சுது, தேவைன்னா கடன் வாங்கிடலாம். എത്ര രൂപ നമ്മുടെ കയ്യിൽ നിന്ന് പോയിരിക്കുന്നു? நம்முடைய கையிலிருந்து எவ்வளவோ ரூபாய் போயிருக்கிறது. ചായക്കടയിൽ ചായ കുടിക്കാൻ പോയാൽ, ചായക്കടയില് ടീ കടയില് ടീ കുടിக்க പോனா ചിലപ്പോ ബാലൻസ് ചില്ലറ കിട്ടില്ല. சில நேரத்துல 9 ரூபாய் டீயா இருக்கும், 10 ரூபாய் கொடுத்தா சில்லறை கிடைக்காது. അവർ പറയും സാർ ബാലൻസ് ഇല്ല. ഓക്കെ, നമ്മൾ പോയി. ബാലൻസ് ഇല്ല, மீதி இல்ல சார். சரி நாங்க போறோம். അങ്ങനെ എത്രയോ തവണ ബസ്സിൽ ടിക്കറ്റ് എടുത്താൽ 2 രൂപ ബാക്കി കിട്ടില്ല. ബസ്സിൽ ടിക്കറ്റ് എടുത്താൽ 2 രൂപ மீதி கிடைக்காது. സാരമില്ല, പൊക്കോട്ടെ. സാരമില്ല, പോട്ട്. ഇങ്ങനെ സാരമില്ലാതെ എത്ര രൂപ നമ്മുടെ കയ്യിൽ നിന്ന് പോയി? இப்படி ஒரு பொருட்டாக எண்ணாமல் எவ்வளவோ ரூபாய் நம்மிடத்திலிருந்து போயிருக்கிறது. ആർക്കെങ്കിലും ടെൻഷൻ ഉണ്ടോ? அது யாருக்காவது அது கஷ்டமான காரியமா? ആർക്കും ടെൻഷൻ ഇല്ല. யாருக்கும் மன அழுத்தம் இல்லை. ഒരു നഷ്ടം വരുന്നതാണ് നമ്മുടെ ടെൻഷൻ. ஒரு நஷ்டம் வருகிறதா நமக்கு ஒரு பெரிய பாடு. 2 ആഴ്ചയ്ക്ക് മുമ്പ് എനിക്ക് ഒരു സംഭവം ഉണ്ടായി. 2 வாரங்களுக்கு முன்னதாக எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. അത് എനിക്ക് ഭയങ്കര സങ്കടമായി പോയി. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. എന്റെ വീട്ടിൽ രാവിലെ ഒരാൾ அப்பா വെള്ളം തരണം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് വന്നു. என்னுடைய வீட்டிலே அதிகாலையில் ஒருவன் அப்பா ஏதாவது கொடுங்க, பிச்சை கொடுங்கன்னு ஒருவர் வந்தார். അത് ഉച്ചയ്ക്ക് 2 മണിക്ക് വന്നു. മധ്യാഹ്നം 2 മണിക്ക് വந்தார். അടുത്ത് പുള്ളി ചോദിച്ചത് പിച്ചയല്ല, அவர் கேட்டது பிச்சை அல்ல, എന്തെങ്കിലും ജോലി ഉണ്ടെങ്കിൽ തരണം, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார். ഉച്ചയ്ക്ക് 2 മണിക്ക് ഞാൻ എന്ത് ജോലി കൊടുക്കാനാണ്? மத்தியானம் 2 மணிக்கு நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கிறது? ജോലി എടുക്കണമെങ്കിൽ രാവിലെ വരണം. வேலைகள் கொடுக்கணும்னா அதிகாலையில வரணும். ഞാൻ പറഞ്ഞു ഉച്ചയ്ക്കാണോ ജോലി അന്വേഷിച്ചു വരുന്നത്? மத்தியானமா நீ வேலை கேட்டு வருகிறது? അപ്പൊ പറഞ്ഞു എന്തെങ്കിലും തന്നാ മതി, ഞാൻ പൊക്കോളാം. அப்ப சொன்னா ஏதாவது கொடுங்க, நான் போறேன். ഞാനൊരു 10 രൂപയുടെ കോയിൻ എന്റെ മോളോട് പറഞ്ഞു കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു. என்னுடைய மகளை பார்த்து 10 ரூபாய் நாணயம் கொண்டு வர சொன்னேன். അവൾ അവിടെ എല്ലാം നോക്കിയിട്ട് പറഞ്ഞു പപ്പ 10ന്റെ കോയിൻ ഇല്ല. அவள் வீடு முழுவதும் பார்த்து விட்டு பப்பா 10 ரூபாய் காயின் வீட்டில் இல்லை என்று சொன்னாள். കാരണം ഈ കോയിൻ ഞാൻ കൊടുക്കുന്നത് പോക്കറ്റിലിട്ട് അത് ഒത്തിരി കോയിനായി. பாக்கெட்ல போட்டு போட்டு ஏராளம் காயின் ஆகிவிட்டது. അത് നടക്കുമ്പോഴൊക്കെ കിളി 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 എന്ന് കേട്ടോണ്ടിരിക്കും. நிறைய காயின் கிடக்கும்போது நடக்கும்போது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். അതുകൊണ്ട് ഈ കോയിൻസ് എല്ലാം ഞാൻ മാറ്റി വെച്ചിരിക്കുകയാണ്. ஆகவே இந்த காயினை எடுத்து மறைத்து வைத்திருக்கிறேன். പേഴ്സണാത്താണെങ്കിൽ നോട്ട് ഇരുന്നാൽ അവിടെ ഇരുന്നോളൂ. நோட் இருந்தா அங்க இருக்கும். ഇങ്ങനെയുള്ളവർക്കൊക്കെ ഈ കോയിൻസ് കൊടുക്കും. இப்படி வருகிறவர்களுக்கெல்லாம் இந்த காயின் அல்லது நாணயம் 10 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்களை எடுத்து கொடுப்பேன். അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു എന്നൊരു കാര്യം ചെയ്യും, മോളെ പേഴ്സിനകത്ത് നിന്ന് 10 രൂപ നോട്ട് കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു. அப்ப சொன்ன மகளே என்னுடைய மணி பர்ஸ்ல 10 ரூபாய் நோட் இருக்கிறது எடுத்துக்கொண்டு வா. എന്റെ വീട്ടിൽ ആരും ഒന്ന് ചോദിച്ചാലും ഞാൻ എന്തെങ്കിലും കൊടുക്കും. என் வீட்டுல வந்து யார் கேட்டாலும் ஏதாவது கொடுப்பேன். അവര് വന്ന് ചോദിച്ചതല്ലേ, அவள் வந்து கேட்டதல்லவா? അവർ എങ്ങനെ ഉപയോഗിച്ചാലും കുഴപ്പമില്ല. ഞാൻ പറയും ഇത് കാണിക്ക ഇട്ട കാശ് നീ കൊണ്ടുപോകും. அவர் எதற்காக பயன்படுத்தினாலும் அது பரவாயில்லை, நான் பொருட்டா எண்ண மாட்டேன், காணிக்க காசு கொண்டு போன்னு சொல்லி கொடுப்பேன். അത് അവൻ കഞ്ചാവ് അടിക്കോ വെള്ളം അടിക്കോ ഒന്നും എനിക്കറിയില്ല. அந்த கஞ்சா அடிப்பானா தண்ணி அடிப்பானா அந்த மாதிரி தெரியாது. എന്തായാലും 10 രൂപ ഞാൻ കൊടുക്കും. என்னாலும் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பேன். അവ ഈ 10 രൂപ ഞാൻ അവന് കൊടുത്തു 2 ആഴ്ചയ്ക്ക് മുമ്പേ. 2 வாரங்களுக்கு முன்பதாக ஆகவே அவனுக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். ആ 10 രൂപ കൈ പിടിച്ചിട്ട് എന്നെ ഇങ്ങനെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த 10 ரூபாயை கையில் வாங்கி கொண்டு என்னை அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். ഞാൻ ചോദിച്ചു ഇഷ്ടപ്പെട്ടില്ലേ? நான் கேட்டேன், நீ இதை விரும்பலையா, உனக்கு பிடிக்கலையா? അവൻ അല്പം ദേഷ്യത്തോട് മുമ്പോട്ട് പോയി. கொஞ்சம் கோபத்தோடு பின்வாங்கி போனான். ആ 10 രൂപ നോട്ട് എന്റെ മുമ്പിൽ വെച്ച് കീറിക്കളഞ്ഞു. அந்த 10 ரூபாய் நோட்டை பாஸ்டர் கண்ணு முன்னால் வச்சு அதை 2ஆ கிழித்தான். അത് ചുരുട്ടി എന്റെ ദേഹത്തേക്ക് എറിഞ്ഞു. அந்த சுருட்டி அதை மேலே எறிந்தான். എന്റെ തൊട്ട് ചേർന്ന് റെസ്റ്റോറന്റ് ആണ്, ഹോട്ടലുണ്ട്. எங்க வீடு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டல் இருக்கிறது. അവിടുത്തെ പണിക്കാർ ഇത് കണ്ടു. அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இதை பார்த்தார்கள். അവർ പറഞ്ഞു സാർ അവനെ പിടിക്കൂ സാർ. அவர்கள் வந்து ஓடி சொன்னார்கள், சார் அவனை விடாதுங்க, பிடிங்க. അവൻ ഓടാൻ തുടങ്ങി. அவன் ஓட ஆரம்பித்தான். എന്റെ വീട്ടില് ഞങ്ങളുടെ ചർച്ചിന്റെ അവിടെ എല്ലാം CCTV ക്യാമറ ആയിരിക്കും. வீட்டிலும் பக்கத்தில் ஆலயத்திலும் எல்லாவற்றிலும் CCTV கேமரா இருக்கிறது. ഞാൻ അവനെ പിടിച്ചാൽ, நான் அவனை பிடித்தால் അവൻ ബോധം കിട്ടി താഴെ വീഴും. அவன் உணர்வில்லாமல் கீழே விழுவான். എനിക്ക് നഷ്ടപ്പെട്ടത് 10 രൂപ. எனக்கு நஷ்டப்பட்டது 10 ரூபா. ഇനി 1000 രൂപ കൊടുത്താലും പോലീസ് സ്റ്റേഷനിൽ നിന്ന് ഞാൻ ഇറങ്ങില്ല. 1000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு வெளியே வர முடியாது. എനിക്ക് പിന്നെ പിന്നാലെ കേസായി. அது பிறகு ஒரு கேஸ் ஆகும். ഉടനെ സോഷ്യൽ മീഡിയയിൽ വന്നു കഴിഞ്ഞു. உடனே சமூக ஊடகங்களில் வரும், പാസ്റ്റർ പാവപ്പെട്ടവനെ തല്ലി, பாஸ்டர் பாவப்பட்ட ஒரு பிச்சைக்காரனை அடிச்சு போட்டார். 10 രൂപയ്ക്ക് വേണ്ടി തല്ലി. 10 ரூபாய்க்கு வேண்ட அடிச்சு கீழே போட்டார். 10 രൂപ പോയത് പോട്ടെ, അവനും പോട്ടെ. 10 ரூபாய் போனா போட்டு அவனும் போட்டு. പക്ഷേ എനിക്കൊരു കാര്യം അറിയാം, ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும், അതിന് വിലയുണ്ട്. அதற்கு ஒரு விலை உண்டு. ഒരു സംഭവം ഞാൻ പറയാം. ஒரு சம்பவம் நான் சொல்லுகிறேன். എന്റെ വൈഫിന്റെ പിതാവ് വന്ന് ലോയർ, അഡ്വക്കേറ്റ്. என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் ஒரு வக்கீல். അദ്ദേഹത്തിന്റെ ഫ്രണ്ട് ഡിസ്ട്രിക്ട് മജിസ്ട്രേറ്റ്. அவருடைய நண்பர் மாவட்டத்தினுடைய மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியா இருக்கிறார். അവർ രണ്ടുപേരും നെയ്ബേഴ്സ് ആണ്.
அவர் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. എല്ലാ ദിവസവും ഈ മജിസ്ട്രേറ്റ് കാറിനാണ് കോർട്ടിൽ പോകുന്നത്. കോർട്ടുക്ക് എല്ലാ നാളും இந்த நீதிபதி காரில் பிரயாணப்பட்டு போவார். എന്നാൽ ഒരു ദിവസം അദ്ദേഹത്തിന്റെ കാർ കംപ്ലൈന്റ് ആയി. ஆனால் ஒரு தடவை அவருடைய கார்ல ரிப்பேர் ஆனது. അദ്ദേഹം ബസ്സിൽ വീട്ടിലേക്ക് പോവുകയാണ്. ஆகவே திரும்ப வீட்டுக்கு பஸ்ல வர்றார். ഡ്രൈവർക്ക് അറിയില്ല, കണ്ടക്ടർക്ക് അറിയില്ല, ക്ലീനർക്ക് അറിയില്ല, ആർക്കും അറിയില്ല ഇയാൾ മജിസ്ട്രേറ്റ് ആണെന്ന്. அந்த பஸ்ல உள்ள டிரைவருக்கோ கண்டக்டரோ கிளீனருக்கோ யாருக்கும் இவர் ஒரு நீதிபதி என்று தெரியாது. ആർക്കും അറിയില്ല, யாருக்கும் தெரியாது. അയാൾ ഇറങ്ങേണ്ട സ്റ്റോപ്പിൽ ഇറങ്ങി. அவர் இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்கினார். എന്നിട്ട് പറഞ്ഞു ബാലൻസ് കാശ് തരാൻ പറഞ്ഞു. இறங்கி விட்டு சொன்னார் மீதி காசு கொடு. ഉടനെ കണ്ടക്ടർ പറഞ്ഞു സാർ ശീഘ്രം ഇറങ്ങ് സമയം പോയി ശീഘ്രം ഇറങ്ങ്. അദ്ദേഹത്തെ പിടിച്ച് തള്ളി താഴെ ഇട്ടു. உடனே அந்த நீதிபதியை பார்த்து கண்டக்டர் சார் சீக்கிரம் இறங்கு சொல்லிட்டு பிடிச்சு தள்ளி கீழே விட்டார். കുറച്ച് ബാലൻസ് ചില്ലറയുണ്ട്, கொஞ்சம் சில்லறை பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது உண்டு. ആ ബാലൻസ് തരാൻ പറഞ്ഞു. பேலன்ஸ் கொடு என்று கேட்டார். അയാൾ വണ്ടിക്കകത്തുനിന്ന് ചില്ലറ എറിഞ്ഞിട്ട് കൊടുത്തു. கண்டக்டர் வண்டிக்குள்ள நின்னு கீழே தள்ளிவிட்ட நீதிபதி இடத்துல எறிந்து கொடுத்தார். അയാൾ അതെല്ലാം പെറുക്കിയെടുത്തു. அந்த ஜட்ஜ் கீழே எல்லாவற்றையும் பொறுக்கினார். എന്നിട്ട് ബസ്സിന്റെ നമ്പർ നോട്ട് ചെയ്തു. எல்லாவற்றையும் பொறுக்கிவிட்டு பஸ்ஸுடைய நம்பரை நோட் பண்ணார். പിറ്റേ ദിവസം പോലീസ് ബസ് ഓണറുടെ വീട്ടിൽ വന്നു. மறுநாள் போலீஸ் அந்த பஸ் ஓனருடைய வீட்டுக்கு வந்தது. വണ്ടി കോടതി കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു. வண்டியை கோர்ட்டுக்கு கொண்டு வர சொன்னார். അവിടെ ഡ്രൈവർ, കണ്ടക്ടർ, ക്ലീനർ മൂവരും വരാൻ പറഞ്ഞു. டிரைவர், கண்டக்டர், கிளீனர் மூன்று பேரையும் வரும்படி கோர்ட்டிலே சொன்னார்கள். ഉടനെ ഓണർ ചോദിച്ചു, உடனே அந்த ஓனர் கேட்டா, ബസ്സിൽ വല്ല പ്രശ്നം ഉണ്ടായോ? என்ன பஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததா? വണ്ടികൾ തമ്മിൽ തട്ടുവോ മുട്ടുവല്ലോ ചെയ്തോ? வண்டி ஏதாவது எங்கேயாவது தட்டி வேற வண்டியில ஏதாவது தட்டினதா? ഒന്നുമില്ല സാർ. ஒண்ணும் இல்ல சார். പിന്നെ എന്താണ് ബസ് ഇപ്പോ കോടതി വരുന്നത്? அப்படியானால் ஏன் இது கோர்ட்டுக்கு போகிறது? അത് അറിയില്ല സാർ. அது எனக்கு தெரியாது. അവരും പറഞ്ഞു ഞങ്ങൾക്ക് ആർക്കും അറിയില്ല. அவர்களும் சொன்னார்கள் எங்களுக்கும் யாரும் ஒண்ணும் தெரியாது. കോടതി ചെന്നപ്പോൾ മജിസ്ട്രേറ്റ് ഇവരുടെ പേര് വിളിച്ചു. நீதிமன்றத்திற்கு போனபோது நீதிபதி இவருடைய பெயரை அழைத்தார். കേറി വരാൻ പറഞ്ഞു. അവിടെ കോടതിയുടെ കൂട്ടിനകത്ത് കയറ്റി നിർത്തി. அந்த நீதிமன்றத்திற்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே ஏறி நிற்க சொன்னார்கள். എന്നിട്ട് ആ എറിഞ്ഞ നാണയം ചൂണ്ടിക്കാണിച്ചിട്ട് ചോദിച്ചു. அங்கே அவர்கள் கூண்டிலே ஏறினபோது ഇത് എന്താണെന്ന് எறிந்து கொடுத்த அந்த நாணயத்தை காட்டி சொன்னார். ഇത് എന്താണെന്ന് നിങ്ങൾക്കറിയാമോ? இது என்ன நாணயம் என்று உங்களுக்கு தெரியுமா? റിസർവ് ബാങ്ക് അടിച്ചിരിക്കുന്ന ഇന്ത്യൻ റുപ്പീസ് ആണത്. ரிசர்வ் பேங்க் முத்திரையிட்டிருக்கிறதான இந்திய ரூபாய். അതിന്റെ ഒരു സൈഡിൽ അശോക ചക്രമുണ്ട്. அதனுடைய ஒரு சைடிலே அசோக சக்கரம் இருக்கிறது. ഇത് രാജ്യത്തിന്റെ ഒരു നാണയമാണ്. இந்த தேசத்தினுடைய அதிகாரம் பெற்ற நாணயம். ആ രാജ്യത്തിന്റെ ബഹുമാനിക്കേണ്ട ഈ നാണയം, அந்த ராஜ்யத்தை மதிப்பு கொடுக்க வேண்டிய இந்த நாணயம் അലക്ഷ്യമായി വലിച്ചെറിഞ്ഞതുകൊണ്ട്, அதை அலட்சியப்படுத்தி நீ கீழே மண்ணிலே போட்டபடினாலே അതിനായിട്ട് ഫൈൻ 5000 റുപ്പീസ്. அதற்கான ஃபைன் அபராதம் 5000 ரூபாய். 50 കോയിന് ശിക്ഷ വിധിച്ചത് 5000 റുപ്പീസ്. 50 காசுக்காக காயினுக்காக அபராதம் விதித்தது 5000 ரூபாய். അത് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல 2 ആഴ്ച 14 ദിവസം റിമാൻഡ്. அது மட்டுமல்ல 16 நாட்கள் ரிமாண்ட் ജയിൽ. നാണയത്തിന് വിലയുണ്ട്. നാണയത്തിക്ക് വില ഉണ്ട്. 50 പൈസയ്ക്കും വിലയുണ്ട്. 50 പൈസാവുക്കും വില ഉണ്ട്. ഞാൻ കൊടുത്ത 10 രൂപ കീറിക്കളഞ്ഞ് ഞാൻ കേസ് കൊടുത്താൽ അവൻ അകത്തു പോകും. நான் கொடுத்த 10 ரூபாயை கீறினான் என்று சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியாசுனா அவன் கோர்ட்டுக்கு போக வேண்டும். അപ്പോൾ കീറിയ നോട്ട് സ്തോത്രയാചിട്ടാൽ ദൈവം പിടിക്കില്ലേ? அப்ப கீறின நோட்டு அது நோட்டு கீறி நஷ்டப்பட்டு போனால் தேவன் அதை கேட்க மாட்டாரா? ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇപ്പോഴാണ് ഹല്ലേലൂയ പറയേണ്ടത്. இப்பொழுதுதான் ஹalleluya சொல்ல வேண்டிய நேரம். നല്ല നോട്ട് കാണിക്കണം. நல்ல நோட்டு காணிக்கிடணும். ഇല്ലെങ്കിൽ കോടതി കേസെടുക്കും. இல்லை என்றால் நீதிமன்றத்தில் கேஸ் அது எடுப்பார்கள். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. കണക്കെഴുത്തിൻ പ്രമാണി കണക്കു ചോദിക്കും നേരം ശരിക്കുത്തരം പറവാൻ നിനക്ക് വല്ലതുമുണ്ടോ? കണക്കെഴുത്തിന്റെ പ്രമാണി, കണക്കെഴുതുகிறதான ഉക്രാണക്കാരൻ കണക്ക് ചോദിക്കുന്ന ഒരു ദിവസമുണ്ട്. കണക്ക് കേட்கிற ஒரு நாள் உண்டு. അന്ന് ശരിയായ ഉത്തരം പറയണം. அன்றைக்கு நான் சரியான பதில் கொடுக்க வேண்டும். ദൈവം നിനക്ക് നൽകി തന്ന നന്മയ്ക്കൊത്തവണ്ണം, தேவன் உனக்கு அளித்த சகல நன்மைகளுக்கு ஒத்தவண்ணம் ദൈവനാമത്തിന് വേണ്ടി നീ ചെയ്യാതിരുന്നാൽ, தேவனுடைய நாமத்திற்காக நீ செய்யாவிட்டால், കണക്കെഴുത്തിന്റെ പ്രമാണി ചോദിക്കുന്ന ഒരു ദിവസമുണ്ട്. കണക്കെഴുതുகிறதான ഉക്രാണക്കാരൻ ഒരിടത്തിലെ കേட்பார். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ഇവിടെ പാവപ്പെട്ട സ്ത്രീയുടെ 10 നാണയം പോയി. இங்கே அந்த ஏழையான பெண்ணுடைய 10 நாணயம் போனது. ആ 10 നാണയത്തിൽ ഒരു നാണയം പോയി. அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு போனது. അയ്യോ, അവളുടെ ഒരു വേദന, പ്രയാസം. ஐயோ, அவளுக்கு இருந்த வேதனை. അവൾ ചൂലെടുക്കുന്നു.
അവள் விளக்குமாறு எடுக்கிறாள், അവൾ വിളക്ക് കത്തിക്കുന്നു, അവൾ விளக்கை கொளுத்துகிறாள், അവൾ കട്ടിലിന്റെ അടിയിൽ എല്ലാം അന്വേഷിക്കുന്നു, கட்டிலுக்கு அடியில் எல்லாம் தேடுகிறாள், എല്ലാം തൂത്തുവാരി എടുക്കുകയാണ്. எல்லாவற்றையும் பெருக்கி எடுக்கிறாள். എന്റെ നഷ്ടപ്പെട്ടത് എനിക്ക് തിരികെ വേണം. நான் என்னிடமிருந்து போன அந்த நாணயம் எனக்கு திரும்ப வேண்டும். ഞാൻ ചിലപ്പോ പറയാറുണ്ട്, நான் சில வேளை சொல்லுவேன், ചിലപ്പോ 10 രൂപയൊക്കെ വീട്ടിൽ നഷ്ടപ്പെടുന്നത് നല്ലതാണ്. சில நேரத்துல வீட்டுல 10 ரூபாய் காணாம போகிறது நல்லது. 100 രൂപ പോയാൽ വളരെ നല്ലത്. 100 ரூபாய் போனா ரொம்ப நல்லது. കാരണം എന്താണെന്നറിയാമോ? காரணம் என்ன தெரியுமா? നമ്മൾ ചൂലൊക്കെ കട്ടിലിന്റെ അടിയിൽ ചെല്ലും. நம்முடைய விளக்குமாரெல்லாம் கட்டிலுக்கு அடியில போகும். ഹല്ലേലൂയ. கிளீன் ஆகும். സ്ത്രീകൾക്ക് ரொம்ப കഷ്ടം. சகோதரிமாருக்கு ரொம்ப கஷ்டம். അല്ലെങ്കിൽ നമ്മൾ ആ വട്ടത്തിൽ മാത്രം തൂത്തങ്ങ് പോരും. இல்லைன்னா கட்டிலுக்கு வெளியே மட்டும் சுத்தி கொஞ்சம் அப்படி பெருக்கிட்டு போயிடுவோம். വല്ല നഷ്ടപ്പെട്ടു പോയാൽ കട്ടിലിന്റെ അടിയിൽ, സോഫയുടെ അടിയിൽ, സെറ്റിന്റെ അടിയിൽ കസേര മാറ്റി മൊത്തം തൂത്തെടുക്കും. ஏதாவது காணாமல் போனால் மட்டுமே கட்டிலுக்கு அடியிலே, ஷோபா கடியிலே, மேஜைக்கு அடியிலே எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தப்படுத்துவோம். പക്ഷെ അവളുടെ നഷ്ടപ്പെട്ടത് ചെറിയൊരു കാര്യമല്ല കേട്ടോ. ஆனால் அவள் நஷ்டப்பட்டு போனது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. അവൾക്ക് നഷ്ടപ്പെട്ടത് വലുതൊരു കാര്യമാണ്. அவள் நஷ்டப்பட்டது, காணாமல் போனது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம். കാരണം എന്നിട്ട് അത് മാത്രമല്ല, காரணம் அது மட்டுமல்ல, അവൾക്ക് തിരികെ നാണയം കിട്ടി. அவள் திரும்ப அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டாள். 10-1 നഷ്ടപ്പെട്ട് തിരികെ കിട്ടിയതിന് നാട് നീളെ പറയേണ്ട കാര്യമല്ലോ ഉണ്ടോ? 10 நாணயத்தில் 1 நஷ்டப்பட்டு திரும்ப கிடைத்தது மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ഇവിടെ നമ്മൾ വായിച്ചത് എന്താണ്? இங்கே நாம் என்ன வாசித்தோம்? അവൾ എല്ലാവരെയും വിളിച്ചു കൂട്ടി. அவளுடைய எல்லாரையும் அழைத்தாள். 9-ാമത്തെ വാക്യം 9வது வசனத்தை வாசிப்போம். സ്നേഹിതരെയും അയൽ വീട്ടുകാരെയും വിളിച്ചുകൂട്ടി എന്നോടൊപ്പം സന്തോഷിക്കുവീൻ. എന്നോട് കൂടെ സന്തോഷപ്പെടുங்கள். ഒരു നാണയം തിരിച്ചു കിട്ടിയത് ഇത്ര സന്തോഷിക്കാൻ എന്താ? ഒരു നാണയം കാണാமல் போன വെള്ളിക്കാശ് திரும்ப கிடைப்பது எத்தனை சந்தோஷம். അവൾ മാത്രം സന്തോഷിച്ചാ പോരെ? അവൾ மட்டும் സന്തോഷപ്പെട്ടാൽ പോരാതാ? മാക്സിമം എന്ന അവളുടെ അമ്മയും ബ്രദറും സന്തോഷിച്ചാ പോരെ? அதிகபட்சமாக அவருடைய தாயாரும் சகோதரரும் சந்தோஷப்பட்டால் போராதா? അയൽവാസികളെ നാട്ടുകാരെ എല്ലാം വിളിച്ചു കൂട്ടിയിട്ട് അവരുടെ ചുറ്റത്താർ സ്വന്തക്കാരൻ സ്നേഹിതർ എല്ലാവരെയും അழைத்து കൂട്ടി, എന്റെ കാണാതെ പോയത് തിരികെ കിട്ടി. காணாமல் போன வெள்ளிக்காசை நான் திரும்ப எடுத்துக்கொண்டேன். നിങ്ങളുടെ 10 രൂപ കയ്യിൽ പോയി. உங்களுடைய 10 ரூபாய் காணாமல் போனது. അങ്ങനെ നിങ്ങൾക്ക് 10 രൂപ കിട്ടി. அந்த 10 ரூபாய் எனக்கு திரும்ப கிடைத்தது. 10 രൂപ കിട്ടിയ സന്തോഷത്തിന്, அந்த 10 ரூபாய் கிடைத்த சந்தோஷத்துக்கு അയൽപക്കത്തെ എല്ലാം ചെന്നിട്ട് പറഞ്ഞു, எல்லாருக்கும் போய் சொல்றீங்க, കൂട്ടുകാരോടൊക്കെ വിളിച്ചു പറഞ്ഞു, സ്നേഹിതരിடத்துல சொல்றீங்க, എല്ലാവരും വീട്ടിൽ വരണം, எல்லாரும் வீட்டுக்கு வரணும். എന്താ പറ്റി വിശേഷം? என்ன விசேஷம்? എന്റെ 10 രൂപ പോയിരുന്നല്ലോ, நான் ஒரு 10 ரூபாய் കളഞ്ഞിட்டேன்ல, അതെനിക്ക് തിരികെ കിട്ടി. அது எனக்கு திரும்ப கிடைத்தது. അങ്ങനെ വീട്ടിൽ ഒരു 10-50 പേര് വന്നു. அப்படி வீட்டுக்கு ஒரு 10-50 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. അവർക്ക് ചായ കൊടുക്കണമെങ്കിൽ 500 രൂപ വേണം. அவர்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும்னா 500 ரூபாய் வேணும். എന്തെങ്കിലും ഒന്ന് കഴിക്കാൻ കൊടുക്കണമെങ്കിൽ വേറെ 500 വേണം. ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னா வேற 500 ரூபாய் வேணும். നഷ്ടപ്പെട്ട് കിട്ടിയത് 10 രൂപ, நஷ்டம் இழந்து போனது திரும்ப கிடைத்தது 10 ரூபாய். അതിന് സന്തോഷം പങ്കുവെച്ചപ്പോ 1000 രൂപ. அதுக்கு சந்தோஷத்திற்காக விருந்து வைத்தது 1000 ரூபாய். ആരെങ്കിലും ആ പണിക്ക് പോവോ? யார் இப்படிப்பட்ட வேலைக்கு போவாங்க? ആരും ആ പണിക്ക് പോവില്ല. யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. എനിക്ക് തിരികെ കിട്ടി, ഞാൻ സന്തോഷിച്ചു. எனக்கு திரும்ப கிடைத்தது எனக்கு சந்தோஷம். പക്ഷെ കർത്താവ് എന്തിനാണ് ഈ കാര്യം ഇവിടെ പറഞ്ഞത്? ஆனால் ஆண்டவர் ஏன் எதற்காக இந்த காரியத்தை இங்கே சொன்னார்? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അത് അറിയുമ്പോൾ നമുക്ക് സന്തോഷം ഉണ്ടാകും. அதை தெரிந்து கொள்ளும்போது நமக்கும் சந்தோஷம் உண்டாகும். ഇത് എൻഗേജ്മെന്റിനോട് ബന്ധപ്പെട്ട് നടക്കുന്ന ഒരു വിഷയമാണ്. இது വിവാഹ നിശ്ചയദാർഢ്യത്തിൽ നടക്കக்கூடிய ഒരു സംഭവം. നമ്മുടെ നാട്ടിലെ പോലെയല്ല അവരുടെ വിവാഹം. நம்ம தேசத்தில் இருக்கிறது போலല്ല அவருடைய திருமணம். 1985 എന്റെ കല്യാണം. 1985 ആണ്ട് പാസ്റ്ററുടെ திருமணம். ആ സമയത്ത് ഞാൻ ഹരിയാന ബൈബിൾ സ്കൂളിൽ പഠിക്കുന്നു. அந்த காலகட்டத்திலே நான் ஹரியானா பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறேன். അവിടെ എൻ്റെ ഒരു സ്നേഹിതൻ പറയുന്നു, ബ്രദർ റോയ്, നിനക്കൊരു കല്യാണം ഞങ്ങൾ ആലോചിക്കുന്നുണ്ട്. அங்கே அப்பொழுது படித்துக் கொண்டிருக்கும் போது பாஸ்டருடைய சிநேகிதன் ஒருவன் சொன்னான், பாஸ்டர் ராய், உனக்காக ஒரு திருமணத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த விரும்புகிறோம். അന്ന് ഫോൺ ഒന്നുമില്ല. அன்றைக்கு தொலைபேசி ஒன்றுமில்லை. അന്ന് ലെറ്റർ മാത്രമേ ഉള്ളൂ. அந்த கடித போக்குவரத்து மட்டுமே உண்டு. ഇവിടുന്ന് ഒരു ലെറ്റർ എഴുതിയാൽ 7 ദിവസം കഴിയണം അങ്ങ് വരാൻ. இங்கிருந்து ஒரு கடிதம் எழுதினால் ஹரியானாவுக்கு 7 நாட்கள் கழித்து தான் கிடைக்கும். അത് കഴിഞ്ഞ് മറുപടി അയക്കുമ്പോൾ 7 ദിവസം ആവും. மறுபடியும் அங்கிருந்து அனுப்பும் போது மறுபடியும் 7 நாட்கள். മാക്സിമം ഒരു മാസം 2 കത്ത് എഴുതാൻ പറ്റുള്ളൂ. 2 கடிதம் எழுத வேண்டுமானால் 1 மாதம் ஆகும். അതുപോലെയായിരുന്നു അന്നത്തെ കാര്യം. அன்றைக்கு இருந்த காரியம் அப்படி.
എന്നാൽ ഇവിടെ വന്നു പെൺകുട്ടിയെ പോയി കാണാൻ പോയി. ஆனால் இங்கே வந்தார்கள், அந்த பெண்ணை பார்க்க போனார்கள். എന്റെ പാസ്റ്റർ എന്നെ കൂട്ടിക്കൊണ്ടുപോയി. பாஸ்டருடைய பாஸ்டர் அவளை அழைத்து கொண்டு போனார்கள். ഞങ്ങൾ കാര്യങ്ങളെല്ലാം സംസാരിച്ചു, എല്ലാം ഓക്കെ ആയി. நாங்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் பேசுறோம், எல்லாம் சரியானது. അത് ഒരു ഡേറ്റ് തീരുമാനിച്ചു, കല്യാണം നടത്തി. ஒரு தேதி குறித்து கல்யாணம் நடந்தது. ആ കല്യാണത്തിന് വിറ്റ്നസ് പാസ്റ്റർ യേശുദാസ്. அந்த 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 திருமணத்திற்கு சிறப்பு விருந்தாளி பாஸ்டர் യേശുദാസ് அவர்கள். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. പക്ഷേ യഹൂദന്മാരുടെ എൻഗേജ്മെന്റ് അങ്ങനല്ല. ஆனால் யூதர்களுடைய திருமண நிச்சயதார்த்தம் அப்படி அல்ல. അത് വലിയ ചടങ്ങ് വേറെയാണ്. அது மிகவும் கடினமான ஒரு காரியம். ഒരു പെൺകുട്ടിയെ ഒരു ചെറുക്കൻ പെണ്ണ് കാണാൻ പോയാൽ, ஒரு பெண்ணை ஒரு வாலிபன் பெண் பார்க்க போனால், അവർ തമ്മിൽ അവരുടെ അറിവുള്ളവരായിരിക്കണം, റിലേറ്റീവ്സ് ആയിരിക്കണം. அவர்கள் முதலாவது அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். അങ്ങനെയാണ് അവിടുത്തെ വിവാഹം. அப்படித்தான் அவருடைய விவாகம். അപ്പോൾ ഒരു ചെറുക്കൻ കല്യാണം കഴിക്കണമെങ്കിൽ, ஒரு வாலிபன் திருமணமாக வேண்டுமானால் വെറുതെ പോയി കല്യാണം കഴിക്കാൻ പറ്റില്ല. சும்மா சாதாரணமா போய் இப்ப கழிக்க முடியாது. അവന് സ്വന്തമായ സ്ഥലം വേണം, அவனுக்கு சொந்தமான இடம் வேண்டும், അവന് സ്വന്തമായ വീട് വേണം, சொந்தமான வீடு வேண்டும். നമ്മൾ അവസാനം വായിച്ച വേദഭാഗം ഉണ്ടല്ലോ, நாம் கடைசியிலே வாசித்த வேதபாகம் உண்டல்லவா, ഒരു മനുഷ്യന് 2 മക്കൾ ഉണ്ടായിരുന്നെന്ന്. ஒரு மனிதனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று. അതിൽ ഇളയവൻ അപ്പനോട് പറയുന്നുണ്ട്, இளையவன் தகப்பனோடு சொல்லுகிறான், എനിക്ക് തരാനുള്ള ഷെയറിങ് താ, எனக்கு தர வேண்டிய பாகத்தை எனக்கு தரும், എനിക്കൊരു വീട് വെക്കണം, எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும். അപ്പോൾ അപ്പന് മനസ്സിലാവും, அப்போ தகப்பனுக்கு புரிய வேண்டும், ഇവൻ എവിടെ ഒരു പെണ്ണ് കണ്ടുവച്ചിട്ടുണ്ട്, எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறான், അവൻ കല്യാണം കഴിച്ച് വീട്ടിൽ വന്ന് താമസിക്കണം, கல்யாணம் பண்ணி அந்த வீட்டிலே வந்து வாழ வேண்டும். അത് ന്യായമാണ്, அது நியாயமான காரியம். അതുകൊണ്ട് അപ്പൻ ആ ഷെയർ അങ്ങ് ഈസി ആയിട്ട് അങ്ങ് കൊടുത്തു. ஆகவே தகப்பனான் அந்த ஷேரை, அவனுக்குள்ள பங்கை எளிதாக கொடுத்து விட்டான். അവൻ പെണ്ണും കെട്ടിയില്ല, அவன் திருமணமும் பண்ணவில்லை, വീടും വെച്ചില്ല, வீடும் கட்டவில்லை, എല്ലാം നശിപ്പിച്ച് തിരിച്ചു വന്നു. எல்லாவற்றையும் அழித்து விட்டு திரும்ப வருகிறான். അത് അവിടെ നിൽക്കട്ടെ, அது அங்கே நிற்கட்டும். ഇവിടെ ഒരു ചാർച്ചക്കാരൻ, இங்கே ஒரு சொந்தக்காரன், ഇന്നടുത്തൊരു പെൺകുട്ടി ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു. குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு பெண் பிள்ளை இருக்கிறான்னு சொன்னான். അവർ രണ്ടുപേരും കൂടെ പെൺകുട്ടിയെ കാണാൻ പോയി. அவள் 2 பேருமாக அந்த பெண் பிள்ளை பார்க்கும்படி போனார்கள். നടന്നു വേണം പോകാൻ, അല്ലെങ്കിൽ കഴുതപ്പുറത്ത് വേണം, അല്ലെങ്കിൽ കുതിരപ്പുറത്ത് വേണം പോകാൻ. நடந்தோ கழுதையிலோ அல்லது குதிரையிலோ தான் ஏறி போக வேண்டும். ചിലപ്പോൾ 2 ദിവസത്തെ യാത്രയുണ്ടാവും, சில நேரம் 2 நாட்கள் பிரயாணம் இருக்கும். അങ്ങനെ കടന്നു പോകും. നമുക്കറിയാം, ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിൽ நமக்கு தெரியும், ஆதியாகம புத்தகத்திலே അബ്രഹാം ഇസഹാക്കിന് വേണ്ടി കല്യാണം പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. ஆபிரகாம் ஈசாக்குக்காக பெண் பார்க்க போகும்போது சொன்ன ஒரு காரியம் உண்டு. തന്റെ ദാസനോട് പറയാണ്, தன்னுடைய வேலைக்காரனோடு சொல்லுகிறான், നമ്മുടെ ചാർച്ചക്കാരിൽപ്പെട്ട ഒരു പെൺകുട്ടിയെ ഇവന് കല്യാണം കൊടുക്കണം, நமக்கு சொந்தத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை சொந்த தேசத்திலே போய் இவனுக்கு பார்க்க வேண்டும், അതിനുവേണ്ടി നീ പ്രാർത്ഥിക്കണം, அதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். അതിന് ഉത്തരവാദിത്വം കൊടുത്തു. அதற்கு அவனுக்கு கேரண்டி உத்தரவாதம் கொடுக்கிறான். അവൻ ഇഷ്ടമുള്ള പെണ്ണിനെ പിടിച്ചുകൊണ്ട് വരാൻ പറ്റിയല്ല, அவனுக்கு விருப்பமான பெண்ணை பிடித்து கொண்டு வர முடியாது. നമ്മുടെ ചാർച്ചക്കാരിൽപ്പെട്ട ഒരു പെൺകുട്ടിയായിരിക്കണം, நம்முடைய சொந்தத்தில் இனத்தில் நம்முடைய இனத்தில் ஒரு பெண் இருக்க வேண்டும். ന്യായപ്രമാണം അവർക്കറിയണം, நியாயப்பிரமாணம் அவளுக்கு நன்றாய் தெரிய வேண்டும். ദൈവം ആരാണെന്ന് അവർക്കറിയണം, தேவன் யார் என்பது அவளுக்கு தெரிய வேண்டும். അങ്ങനെ ഒരു കുട്ടിയാണ് കൂട്ടിക്കൊണ്ട് വരേണ്ടത്. அப்படி ஒரு பெண் பிள்ளை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். എലയാസാർ ആ ദൗത്യം ഏറ്റെടുത്തു. எலியாசார் அந்த பொறுப்பை ஏற்றெடுத்தான். എലയാസാർ എന്ന ബൈബിളിൽ പറഞ്ഞിട്ടില്ല, எலியாசார் அதை வேதத்தில் சொல்லவில்லை, അവന്റെ ദാസൻ എന്ന് മാത്രമേ പറഞ്ഞിട്ടുള്ളൂ. வேலைக்காரன் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. എങ്കിലും നമുക്ക് വിളിക്കാം, അത് എലയാസാർ ആയിരുന്നോട്ടെ. ஆனாலும் எலியாசார் என்றே வைத்துக் கொள்வோம். എലയാസാർ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് പോവുകയാണ്. எலியாசார் ஜெபித்துக் கொண்டு போகிறான். എലയാസാറിന്റെ പ്രാർത്ഥന എന്താണെന്ന് അറിയാമോ? எலியாசாருடைய ஜெபம் என்ன தெரியுமா? എന്റെ ദൈവമേ, என்னுடைய ஆண்டவரே, ഞാൻ എന്റെ യജമാനനായ അബ്രഹാമിന്റെ മകൻ ഇസഹാക്കിന്, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குக்கு ഒരു പെൺകുട്ടിയെ കാണാൻ പോകുന്നു. ஒரு பெண் பார்க்கும்படி போகிறேன். അതിന് എനിക്കൊരു അടയാളം തരണം. அதற்கு எனக்கு ஒரு அடையாளம் தர வேண்டும். ഞാൻ അവിടെ കടന്നു ചെല്ലുമ്പോൾ, நான் அங்கே போகும் பொழுது, അവിടെ ഞാൻ ഈ ഒട്ടകങ്ങളുമായിട്ട് ചെല്ലുമ്പോ, இந்த ஒட்டகங்களை அழைத்துக் கொண்டு போகும்போது, വെള്ളം കോരാൻ ഏതെങ്കിലും ഒരു കുട്ടി വന്നാൽ, அந்த ஒட்டகத்திற்கு தண்ணீர் அங்கே தண்ணீர் எடுப்பதற்காக கிணற்றுக்கு ஏதாவது பெண்கள் வந்தால், അവിടെ ഓരോരുത്തർക്കും അവിടെ കിണറില്ല, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கிணறு அங்கே இல்லை. ഒരു പബ്ലിക് കിണറാണ് എല്ലാവർക്കും കൂടെ വേണ്ടി. எல்லாருக்குமாக ஒரு பொது கிணறு தான் இருக்கிறது. അവിടെയുള്ള പെൺകുട്ടികൾക്ക് അവിടെ വന്ന വെള്ളം കോരിക്കൊണ്ട് പോകുക. அந்த பெண்கள் எல்லாம் அங்கே வந்து பொது கிணற்றிலே தண்ணீர் எடுத்து கொண்டு போகிறார்கள். അപ്പോൾ അവർ വെള്ളം കോരാൻ വരുന്ന ഒരു സമയമുണ്ട്. அப்பொழுது அவர்கள் எல்லாம் தண்ணீர் எடுக்க வருகிற ஒரு நேரம் உண்டு. അപ്പോൾ അബ്രഹാമിന്റെ ദാസൻ പ്രാർത്ഥിച്ചു, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஜெபித்தான். ഞാൻ അവിടെ ചെല്ലുമ്പോൾ, நான் அங்கே போகும் பொழுது, ഞാൻ എനിക്കല്പം വെള്ളം ചോദിക്കുമ്പോ, நான் கொஞ்சம் தண்ணீர் கேட்கும் போது, എനിക്ക് തരുന്ന പെൺകുട്ടി ആയിരിക്കണം எனக்கு நீர் நியமித்த பெண்ணாக இருக்க வேண்டும். ഇസഹാക്കിന് വേണ്ടിയുള്ള പെൺകുട്ടി. அந்த பெண் பிள்ளை தான் ஈசாக்குக்கு நீர் நியமித்த பெண் பிள்ளை. അങ്ങനെ എലയാസാർ ഒട്ടകങ്ങളൊക്കെ ആയിട്ട് പോവുകയാണ്. அப்படி ஒட்டகங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு எலியாசார் போகிறார். ആ കിണറിന്റെ തീരത്തെത്തി. அந்த கிணறுடைய பக்கத்திலே ഒത്തിരി പെൺകുട്ടികൾ വന്നു. ஏராளமான பெண்கள் அங்கே வந்தார்கள். എന്നാൽ അതിലത്ത് റിബേക്കനെ
എലയാസാറെ കണ്ടു. அதன் நடுவிலே இந்த ரெபெக்காளை எலியேசர் பார்க்கிறான். അവളോട് ചോദിച്ചു, அவளை பார்த்து கேட்டான், എനിക്ക് അല്പം കുടിക്കാൻ വെള്ളം തരാമോ? குடிக்க கொஞ்சம் தண்ணி தருவியா? അന്നത്തെ കാലത്തെ കിണറ് அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே கிணறு எப்படி இருக்கும் என்றால், നമ്മുടെ നാട്ടിലെ പൈപ്പ് പോലെ വെള്ളം വരികയില്ല. நம்ம தேசத்திலே பைப்பு திறந்த உடனே தண்ணி வருது மாதிரி இல்ல. ബക്കറ്റും കയറും അവിടെ ഇല്ല. அங்கே பக்கெட் கயிறு கப்பி ஒன்றும் இல்லை. കിണറ്റിലേക്ക് സ്റ്റെപ്പ് വെട്ടിയിരിക്കുകയാണ്. ஒரு பெரிய கிணறு, அதற்குள்ள இறங்குவதற்காக படிகள் போடப்பட்டிருக்கும். ആ കിണറ്റിൽ ഇറങ്ങി വെള്ളം മുക്കി വേണം മേളി വരാൻ. அந்த கிணற்றுக்குள்ளே படிகளிலே இறங்கி தண்ணீர் எடுத்துக்கொண்டு மேலே வர வேண்டும். അല്പം വെള്ളമാണ് എലയാസാർ ചോദിച്ചത്. எலியாசார் கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்டான். അപ്പോൾ അവള് പറയാണ്, அவ சொல்றா, യജമാനനെ, யஜமானனே, അങ്ങയ്ക്ക് മാത്രമല്ല உமக்கு மட்டுமல்ல, അങ്ങയുടെ ഒട്ടകങ്ങൾക്ക് ഞാൻ വെള്ളം കോരി തരാം. உம்முடைய ஒட்டகங்களுக்கும் நான் நீர் வார்ப்பேன். ഓ, എലയാസാറിന് സന്തോഷമായി. எலியாசாருக்கு மிகுந்த சந்தோஷம். അവളെ വീട്ടിൽ കൊണ്ടുപോയാൽ അപ്പനും അമ്മയ്ക്ക് അവള് വെള്ളം കൊടുത്തോളും. அங்க வீட்டுக்கு கொண்டு போனா அப்பனுக்கெல்லாம் சேர்த்து தண்ணி கொடுத்துக்கலாம். ഒട്ടകത്തിന് വെള്ളം കൊടുക്കുന്നവൾ അപ്പനും അമ്മയ്ക്കും വെള്ളം കൊടുക്കും. ഒട്ടകത്തിന് വെള്ളം കൊടുക്കുന്നവൾ ஒட்டகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிறவளுக்கு ആ അപ്പനും അമ്മയ്ക്കും വെള്ളം കൊടുത്തോളും. அப்பளும் வந்துவிட்டு தான் தண்ணீர் கொடுப்பாள். അവള് പണിയെടുക്കുന്ന വച്ചാ, அவள் வேலை செய்கிற ஒரு பிள்ளை. അവൾ കഷ്ടപ്പെട്ട് വെള്ളം കൊണ്ടുവരികയാണ്. மிகவும் கடினமாய் கஷ்டப்பட்டு தண்ணீர் எடுக்கிற ஒரு பெண் பிள்ளை. ആടിനും പശുവിനും വെള്ളം കൊടുക്കുന്ന പോലെയല്ല ഒട്ടകത്തിന് വെള്ളം കൊടുക്കുന്നത്. ஆட்டுக்கும் பசுக்கும் தண்ணீர் வார்க்கிறது மாதிரி அல்ல ஒட்டகத்திற்கு நீர் வார்ப்பது. ഒരു ഒട്ടകം 500 ലിറ്ററിന്റെ വാട്ടർ ടാങ്ക് ആയിട്ടാണ് ഇങ്ങ് വരുന്നത്. ஒரு ஒட்டகம் 500 லிட்டர் தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒட்டகம் அது. ആ വയറുമായിട്ടാണ് അത് വരുന്നത്. அந்த பெரிய വയറോട് கூட தான் அந்த ஒட்டகம் வருகிறது. അങ്ങനെയുള്ള 10 എണ്ണത്തിന് വെള്ളം കൊടുക്കണമെങ്കിൽ ഇവള് എത്ര പ്രാവശ്യം കിണറ്റിൽ കയറി ഇറങ്ങണം? அப்படி 10 ஒட்டகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமானால் எத்தனை தடவை அவள் கிணற்றுக்குள்ளே படியில் இறங்க வேண்டும்? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അതിന് മനസ്സവക്കുണ്ട്. அதற்கான மனது அவளுக்கு இருந்தது. അപ്പോൾ തന്നെ അവൻ പ്രാർത്ഥിച്ചു. அப்பொழுதே அவன் ஜெபித்தான், ദൈവമേ, ஆண்டவரே, എന്റെ പ്രാർത്ഥന കേട്ടത് കൊണ്ട് നന്ദി. என்னுடைய ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். എന്റെ യജമാന്റെ മകന് ഇവള് തന്നെ ഭാര്യയായിട്ടിരിക്കട്ടെ. என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு இவளே மனைவியாக இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവളുടെ വീട്ടിൽ ചെന്നു. அவளுடைய வீட்டுக்கு போனான். അവള് പറഞ്ഞു, அவள் சொன்னாள், അപ്പാ, அப்பா, ബ്രദറേ, சகோதரனே, ഒരാൾ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. நமக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. അവർക്ക് ഞാൻ വെള്ളം കോരി കൊടുത്തു. அவருக்கு நான் தண்ணி கொடுத்தேன். നമ്മുടെ വൈക്കോലും തീനും ഒക്കെ ഈ ഒട്ടകങ്ങൾക്ക് കൊടുക്കണം. நமக்கு நம்முடைய சொந்த வைக்கோல் ஆகாரங்கள் எல்லாம் அந்த ஒட்டகங்களுக்கு கொடுக்கணும். ഈ രാത്രി ഇയാളെ ഇവിടെ കിടത്തണം. இந்த இரவு இவரை இங்கே தங்க வைக்க வேண்டும். നാളെ ഇയാൾ പൊക്കോട്ടെ. நாளை காலையில் அவர் போகட்டும். അതുകൊണ്ട് അദ്ദേഹത്തിന് ഭക്ഷണം കൊടുക്കാം. ஆகவே அவருக்கு நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். അപ്പോൾ അദ്ദേഹം പറഞ്ഞു, அவர் சொன்னார், ഞാൻ വന്ന കാര്യം ഇതാണ്. நான் வந்த விஷயம் நான் சொல்றேன். ഇത് തീരുമാനമാകാതെ, நான் வந்த விஷயம் நிறைவேறாமல் എനിക്ക് ഭക്ഷണം വേണ്ട, எனக்கு ஆகாரம் வேண்டாம். അവർ തീരുമാനിച്ചു. அவள் தீர்மானித்தார். അടുത്ത ദിവസം അവളെയും കൂട്ടിക്കൊണ്ട് அடுத்த நாள் அவளையும் கூட்டிக் கொண்டு ഇസഹാക്കിന്റെ വീട്ടിലേക്ക് പോവുകയാണ്. ஈசாக்குடைய வீட்டுக்கு நேரே போகிறான். അവളും ദാസിമാരും അവളുടെ ഒട്ടകവും എല്ലാമായിട്ട് ഭർത്താവിന്റെ വീട്ടിലേക്ക് പോവുകയാണ്. அவளும் வேலைக்காரர்களும் அவருடைய ஒட்டகம் எல்லாம் சேர்ந்து ஈசாக்குடைய வீட்டுக்கு போகிறது. വീട് അടുക്കാറായപ്പോൾ സന്ധ്യയായി. வீடு பக்கத்தில் வந்தபோது மாலை நேரமானது. ഒരു മരുഭൂമിയിൽ കൂടെ യാത്ര ചെയ്യുമ്പോൾ, அவர்கள் வனாந்தரத்தில் யாத்திரை செய்யும் போது സന്ധ്യാ സമയത്ത് மாலை வேளையிலே ഒരു ചെറുപ്പക്കാരൻ, ஒரு വാലിബൻ മുട്ടുമേലിരുന്ന് കരങ്ങൾ ഉയർത്തി നിൽക്കുകയാണ്. முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி கொண்டு நிற்கிறான். ആ മനുഷ്യനെ കണ്ടപ്പോൾ അവൾ റിബേക്ക ചോദിച്ചു. அந்த மனித வாலிபனை கண்டபோது ரெபெக்காள் கேட்டாள், ആരാണ് ആ ചെറുപ്പക്കാരൻ? அங்கே இருக்கிற வாலிபன் யார்? അത് അബ്രഹാമിന്റെ മകനായ ഇസഹാക്കാണ്. அதுதான் ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு. ഒരു ഭക്തിയുള്ള ചെറുപ്പക്കാരൻ, ஒரு பக்தியுள்ள மனுஷன், രാത്രിയിൽ ആരുമില്ലാത്തപ്പോൾ മുട്ടുമേലിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നവൻ, இரவு நேரம் யாரும் இல்லாத போது முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவன். അവൾ ഉടനെ ഒട്ടകത്തിന്റെ പുറത്തു നിന്നിറങ്ങി. அவள் உடனே ஒட்டகத்தில் இருந்து கீழே இறங்கினாள். അവൾ മുഖം മൂടി அவள் முக்காடிட்டாள். അപ്പന്റെ അടുക്കൽ കൊണ്ടുചെന്നു. தகப்பனிடத்திலே கொண்டு போய் சேர்த்தாள். അവിടെ വിവാഹം നടന്നു. அங்கே அந்த திருமணம் நடந்தது. ഇതാണ് യഹൂദന്മാരുടെ വിവാഹം. இதுதான் யூதருடைய விவாகம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കാലങ്ങൾ പുരോഗമിച്ചപ്പോൾ காலங்கள் சமீபத்தில் நடந்து வந்து கொண்டு வந்தபோது, യേശുവിന്റെ കാലഘട്ടം വന്നപ്പോൾ, இயேசு கிறிஸ்துடைய காலம் வந்தபோது അതിനല്പം വ്യത്യാസമായി. அது சற்று வித்தியாசமானது. ഇപ്പോൾ ഒരു ചെറുക്കൻ കല്യാണം കഴിക്കണമെങ്കിൽ, இப்பொழுது ஒரு வாலிபன் திருமணமாக வேண்டுமானால் അവന് സ്വന്തമായ വീട് വേണം. அவனுக்கு சொந்தமான வீடு வேண்டும். ആ വീടിന്റെ ഉദ്ഘാടനം, அந்த வீட்டுடைய பிரதிஷ்டை പുതിയ പെണ്ണുമായി ചെന്നിട്ടാണ് പ്രാർത്ഥിച്ചാണ് കയറുന്നത്. புதிய பெண்ணும் சேர்ந்து போய் ஜெபித்ததை பிரதிஷ்டை செய்வார்கள். അങ്ങനെ ഒരു പെൺകുട്ടി ഉണ്ടെന്ന് അറിഞ്ഞു. அப்படி ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார் என்று அறிந்தார்கள். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். അമേരിക്കയിലെ ഓർത്തഡോക്സ് അമേരിക്കൻസ്, அமெரிக்காவினுடைய அடிப்படைவாத அமெரிக்கர்கள் 18 വയസ്സ് കഴിഞ്ഞാൽ മക്കൾ വീട്ടിൽ നിൽക്കാൻ പാടില്ല. ആൺകുട്ടികൾ
18 வயது முடிந்து விட்டால் ஆண் பிள்ளைகள் அங்க வீட்டில் இருக்கக்கூடாது. അവൻ വേറെ ജോലി എടുത്ത് വീട് വാങ്ങിച്ചോണം. அவன் வேறு வேலை பார்த்து வீடு வாங்கிக் கொள்ள வேண்டும். 18 വയസ്സ് കഴിഞ്ഞ് അപ്പന്റെ വീട്ടിൽ താമസിച്ചാൽ 18 வயது தாண்டின பிறகு தகப்பனுடைய வீட்டிலே வாழ்ந்தால் അവൻ അപ്പന് റെന്റ് കൊടുക്കണം. அவன் தகப்பனுக்கு வாடகை கொடுக்க வேண்டும். രാവിലെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കഴിഞ്ഞാൽ അപ്പം ബില്ലുമായിട്ട് ചെല്ലും. രാവിലെ 3 ഇഡ്ഡലി, ചട്നി, ചായ. காலை உணவு வீட்டிலே சாப்பிட்டால் தகப்பனுக்கு பில்லு கொண்டு வருவார். தகப்பனுக்கு பில்லு கட்டணும். സ്വന്തമായി നീ പണിയെടുത്ത് ജീവിച്ചോണം. சொந்தமா வேலை பார்த்து வாழ்ந்து கொள். അതുകൊണ്ട് 18 വയസ്സാകുമ്പോഴത്തേനും അവർ ജോലി അന്വേഷിച്ച് പോക്കോളൂ. ஆகவே 18 வயதான உடனே அவர்கள் வேலை பார்த்து போய் விடுவார்கள். അവർ വീട്ടിൽ നിൽക്കില്ല. வீட்டில் நிக்க மாட்டாங்க. അപ്പൻ അത് പഠിപ്പിച്ചിട്ടുണ്ട്, ഇവിടെ നിൽക്കാൻ പാടില്ല. தகப்பன் அதை சொல்லிக் கொடுத்தார், நீ வீட்டில் நிக்க கூடாது. സ്വന്തം കാലിൽ നിന്നോണം. சொந்த காலில் நிற்க வேண்டும். സ്വന്തം വീടുള്ളവൻ മാത്രം കല്യാണം കഴിച്ചാൽ മതി. சொந்த வீடு உள்ளவன் மட்டும் திருமணமானால் போதும். നമ്മുടെ നാട്ടിൽ അങ്ങനെ വല്ല പ്രമാണം ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ, நம்முடைய தேசத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்திருந்தால் എന്റെ ആയുസ് ഞാൻ കല്യാണം കഴിക്കില്ലായിരുന്നു. என்னுடைய ஆயுசில் எனக்கு கல்யாணம் ஆயிருக்காது. കല്യാണം കഴിച്ച് 3 കൊച്ചുമക്കളും വന്നു കഴിഞ്ഞ ഇപ്പോഴാണ് ഞാൻ വീട് വെച്ചത്. கல்யாணம் ஆகி 3 பிள்ளைகள் பிறந்த பிறகு இப்பதான் வீடு வைத்திருக்கிறேன். ഞാൻ യഹൂദനായി ജനിക്കാഞ്ഞത് എന്റെ ഭാഗ്യം. എന്റെ യേശുദാസ് പാസ്റ്റർ, நான் யூதனாக அமெரிக்கனாக பிறக்காதிருக்கிறது நம்ம பாக்கியம். അങ്ങനെ ആയിരുന്നെങ്കിൽ ആയുസിൽ കല്യാണം കഴിക്കില്ല. அப்படின்னா ஆயுசில கல்யாணம் நடக்காது. കാരണം സ്വന്തം വീടില്ല, காரணம் சொந்த வீடு இல்ல, സ്വന്തം സ്ഥലമില്ല, சொந்த இடம் இல்லை. പാഴ്സനേജ് മാത്രമേ നമുക്കുള്ളൂ. அந்த ஆலயத்தில் இருக்கிறதான தங்கும் வீடு மட்டும்தான் உண்டு. എന്നാൽ ഇവിടെ അങ്ങനല്ല. ஆனால் இங்கே அப்படி அல்ல. അങ്ങനെ ഈ ചെറുക്കൻ പെണ്ണിനെ കാണാൻ പോവുകയാണ്. அப்படி இவன் பெண் பார்ப்பதற்காக போகிறான். അങ്ങനെ പോയി പെൺകുട്ടിയെ കാണുമ്പോൾ, அப்படி போய் பெண் பார்க்கும் பொழுது പെൺകുട്ടി ഒരു ഡ്രേയില് വീഞ്ഞുമായിട്ട് വരും. பெண் பிள்ளை ஒரு திராட்சரச பாட்டிலும் கொண்டு ஒரு ட்ரேயோடு கொண்டு வருவாள். പെൺകുട്ടിയുടെ ആന്റിയും ഒക്കെ ആയിട്ടാണ് വരുന്നത്. அவருடைய ஆண்டி பொக்கையெல்லாம் எடுத்து கொண்டு வருவார்கள். അപ്പോൾ അവൾ ഇങ്ങനെ മുഖത്ത് ഇങ്ങനെ മൂടുപടം ഇട്ടിരിക്കും. அப்படி அவள் வரும்பொழுது முகத்தை மூடி கொண்டு வருவாள். ചെറുക്കന്റെ അടുത്ത് വരുമ്പോൾ, இந்த வாலிபனிடத்தில் வரும்பொழுது പെൺകുട്ടിയുടെ ആന്റി മൂടുപടം മാറ്റി കൊടുക്കും. கூட வருகிற ஆண்டி அந்த அந்த முக்காடை விலக்கிக் கொள்வார். അപ്പോഴാണ് ചെറുക്കൻ പെൺകുട്ടിയെ കാണുന്നത്. அப்பொழுது மட்டுமே இந்த வாலிபன் அந்த பெண்ணை பார்ப்பான். അവൻ അത് ഇഷ്ടപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ, அவனுக்கு பிரியம் உண்டானால் അവളുടെ കയ്യിൽ നിന്ന് ആ വൈൻ വാങ്ങിക്കും. அது அவனுக்கு பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருந்தா அவருடைய கையில இருக்கிற திராட்சரசத்தை வாங்கிக் கொள்வான். അത് വാങ്ങി ഒരല്പം കുടിക്കും. வாங்கி கொஞ்சம் போல குடிப்பான். എന്നിട്ട് ബാക്കി അവൾക്ക് കൊടുക്കും. மீறிய திரும்ப அவளிடத்தில் கொடுப்பான். വൈൻ വാങ്ങി കുടിച്ചാൽ, அந்த வாயினை திரும்ப வாங்கி குடிச்சா കല്യാണം ഓക്കെ. அந்த அந்த திராட்சரசத்தை திரும்ப மாறி மாறி குடித்தால் கல்யாணம் சரி. മറ്റാരും ഇനി അതിന്റെ ഇടയിൽ നിൽക്കണ്ട. வேற யாரும் இடையில வர வேண்டாம். ഇനി എന്ന് കല്യാണം നടക്കണമെന്ന് അറിഞ്ഞാൽ മതി. இனி என்றைக்கு திருமணம் என்ற நாள் மட்டும் தெரிந்தால் போதும். നമുക്കെല്ലാം എൻഗേജ്മെന്റിന് ഫോം ഉണ്ട്. நமக்கெல்லாம் என்கேஜ்மென்ட்காக அதற்கு ப்ரொசீஜர் உண்டு. ഇന്നേ ദിവസം ഇവിടെ വെച്ച് എൻഗേജ്മെന്റ് നടന്നു. இன்ன இடத்தில் இன்னார் வைத்து இன்னார் என்கேஜ்மென்ட் நடத்தினார்கள். പെൺകുട്ടിയും ചെറുക്കനും പാസ്റ്ററും അപ്പനും അമ്മയും എല്ലാം ഒപ്പിട്ടു. அந்த 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 பெண் பிள்ளை, அந்த புருஷனாக நியமிக்கப்பட போகிறவன், பாஸ்டர் எல்லாரும் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். അതിനകത്തൊരു ഡേറ്റ് വെച്ചിട്ടുണ്ട്. அதற்குள்ளே ஒரு தேதியும் வைத்திருப்பாங்க. ഈ വർഷം ഇത്രാം തീയതി ഈ മാസം വിവാഹം നടക്കും. இந்த வருஷம் இத்தனாம் மாதம் இத்தனாம் தேதி இந்த திருமணம் நடக்கும். അത് പ്രാർത്ഥിച്ച് കൈമാറും. அது ஜெபித்து தீர்மானிப்பார்கள். പിന്നെ അന്നത്തെ ഒരു ദിവസത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. பிறகு அந்த திருமண நாளுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். രണ്ടു കൂട്ടരും പ്രാർത്ഥിക്കും, ரெண்டு வீட்டாரும் ஜெபிப்பார்கள். പക്ഷെ ഇവിടെ അങ്ങനല്ല. ஆனால் இங்கே அப்படி அல்ல. ഈ ദ്രാക്ഷരസം കുടിച്ചു കഴിഞ്ഞാൽ, இந்த திராட்சரசத்தை குடித்து விட்டால், അവർ രണ്ടുപേരും ഇഷ്ടപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ, ரெண்டு பேரும் பிரியப்பட்டு விட்டால், ഒരു തുകൽ സഞ്ചിയില് ലെതർ ஒரு லெதர் பையிலே ഒരു കിഴി, ചെറിയൊരു ബാഗ്, ஒரு சிறிய லெதர் பேக், சின்ன ஒரு பேக். ഈ ചെറുക്കൻ இந்த வாலிபன் പെൺകുട്ടിക്ക് കൊടുക്കും. அதை அந்த ஸ்திரீக்கு கொடுப்பான். എന്നിട്ട് പറയും, கொடுத்து விட்டு சொல்லுவான், സൂക്ഷിച്ചു വെക്കണം, கவனமா இதை வச்சிருக்கணும், ഗൗരവമായി സൂക്ഷിച്ചു വെക്കണം, கவனமா பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும், ഇത് കളയരുത്, இது ஒன்னட்டு களைஞ்சு போக கூடாது. എന്നിട്ട് അയാൾ പറയും, അതിന്റെ കെട്ടഴിക്കാൻ പറയും. இப்படி சொல்லிவிட்டு அந்த கெட்டை நீ அவிழ்த்து பார் என்று சொல்லுவான். അത് കുടഞ്ഞിടാൻ പറയും. அவிழ்த்து அதை கீழே கவிழ்த்து விட சொல்லுவான். എണ്ണാൻ പറയും. அதுல இருக்கிறத எண்ண சொல்லுவான். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வரைக்கும் எண்ணப்படும். 10 ദ്രഹ്മ, 10 வெள்ளிக்காசு. അതിന് നടുക്കൊരു ദ്വാരം ഉണ്ടാവും, ഹോൾ ഉണ്ടാവും. அந்த வெள்ளிக்காசுக்கு நடுவிலே ஒரு சிறு துவாரம் இருக்கும். പണ്ട് കാശുണ്ടായിരുന്നു നമ്മുടെ നാട്ടിൽ. நம்ம தேசத்திலே கூட அந்த காலத்திலே நாணயம் இருந்தது. അതിലെല്ലാം നടുക്ക് ദ്വാരം ഉണ്ടായിരുന്നു. அதிலெல்லாம் நடுவிலே சிறு துவாரம் இருக்கும். ഇന്ന് അതില്ല. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல.
എന്നിട്ട് പറയും, പെണ്ണിനോട് പറയും, இதை செய்துட்டு பெண்ணோடு சொல்வார்கள், ഇത് സൂക്ഷിച്ചു വെക്കണം, இதை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ഞാൻ തിരിച്ചു വരും, நான் திரும்ப வருவேன், ഞാൻ കല്യാണം കഴിക്കാൻ തിരിച്ചു വരും, நான் உன்னை திருமணம் பண்ணும்படி திரும்ப வருவேன். ഇതുവരെ ഡേറ്റ് തീരുമാനിച്ചിട്ടില്ല. இதுவரைக்கும் அதனுடைய தேதி குறிக்கப்படவில்லை. അതിന്റെ കാരണം നിന്നെ പെണ്ണ് കണ്ടിട്ട് വേണം എനിക്ക് വീട് വെക്കാൻ. உன்னை பெண் பார்த்துவிட்டு பிடித்த பிறகுதான் எனக்கு வீடு வைக்க வேண்டும். ഞാൻ വീട് വെക്കാൻ തുടങ്ങുന്നേ ഉള്ളൂ. நான் வீடு வைக்கும்படி போகிறேன். എന്ന് വീടിന്റെ പണി തീരുന്നോ, என்றைக்கு வீட்டு வேலை முடிகிறதோ അന്ന് ഞാൻ തിരികെ വരും. அன்றைக்கு நான் திரும்ப வருவேன். ഞാൻ തിരികെ വരുമ്പോൾ நான் திரும்ப வரும்போது ഞാൻ തന്ന നാണയം എല്ലാം തിരിച്ചു തരണം. நான் தந்த வெள்ளிக்காசு எல்லாவற்றையும் சரியாக எனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். അങ്ങനെ തിരികെ തന്നില്ലെങ്കിൽ அப்படி நீ திரும்ப கொடுக்கவில்லையானால் കല്യാണം മുടങ്ങും, திருமணம் நிறுத்தப்படும். ഇനി നിങ്ങൾ പറ, ஏனி சொல்லுங்கள், ഒരു ദ്രഹ്മ കാണാതെ പോയാൽ അന്വേഷിക്കുവോ? ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனா தேட மாட்டாளா? ചൂലെടുക്കുവോ? தேட மாட்டா. அவள் விளக்குமாறு எடுக்க மாட்டாளா? ബ്രൂം ചൂലെടുക്കുമോ? விளக்குமாறு எடுக்க மாட்டாளா? വിളക്ക് കത്തിക്കുമോ? விளக்கை கொளுத்த மாட்டாளா? അയൽവാസുകാരെ വിളിക്കുമോ? சுற்றத்தாரை அழைக்க மாட்டாளா? അവൾക്ക് നഷ്ടപ്പെട്ടത് ഒരു ദ്രഹ്മയല്ല, அவளுக்கு காணாமல் போனது ஒரு வெள்ளிக்காசு அல்ல, അവളുടെ ജീവിതമാണ് നഷ്ടപ്പെട്ടത്. அவளுடைய முழு வாழ்க்கையும் நஷ்டப்பட்டு விட்டது. അവൾക്ക് ഇനി വിവാഹം ഉണ്ടാകുകയില്ല. அவளுக்கு இனிமேல் திருமணம் நடக்காது. ഒരു ദ്രഹ്മ നഷ്ടപ്പെടുത്തിയാൽ, ஒரு வெள்ளிக்காசு நஷ்டப்பட்டு போனால் അവൾക്കൊരു പേരുണ്ടാകും. அவளுக்கு ஒரு பேர் உண்டாகும். ദ്രഹ്മ നഷ്ടപ്പെടുത്തിയവൾ, வெள்ளிக்காசை காணாமல் போக பண்ணினவள். അതുകൊണ്ട് ആരും ഒരു പുരുഷനും അവളെ വിവാഹം കഴിക്കില്ല. வெள்ளிக்காசை களைந்த இவளை யாரும் திருமணம் பண்ண மாட்டார்கள். காரணம் ജീവിതകാലം മുഴുവനും, வாழ்க்கை முழுவதும் വിവാഹം കഴിക്കാത്ത വിധവയായിട്ട് അവൾ ജീവിക്കണം. திருமணமாகாத விதவையாக அவள் வாழ வேண்டும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അവൾക്ക് ടെൻഷനാണത്, அவளுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் அது. അവൾക്ക് നഷ്ടപ്പെട്ടത് അവളുടെ ജീവിതമാണ്, காணாமல் போனது அவளுடைய முழு வாழ்க்கை. ഒരു ദ്രഹ്മയല്ല നഷ്ടപ്പെട്ടത്, ஒரு வெள்ளிக்காசு அல்ல அவள் காணாமல் போனது, അവളുടെ ജീവിതമാണ് നഷ്ടപ്പെട്ടത്. அவள் முழு வாழ்க்கையும் காணாமல் போய்விட்டது. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. അവർ കണക്കാക്കുന്നത് 10 ദ്രഹ്മ 10 കൽപ്പനയ്ക്ക് തുല്യമാണ്. அது 10 வெள்ளிக்காசு என்பது 10 கற்பனைக்கு சமமாக இருக்கிறது. അവിടെ നമ്മൾ വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്, அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், കൽപ്പനയിൽ ഒന്ന് തെറ്റിപ്പോയാൽ, கற்பனையிலே ஒன்று தவறாக போனால் മുഴുവനും തെറ്റിപ്പോയി. அது முழுவதும் தவறாக போய்விட்டோம். 10 കൽപ്പന 10 അന്വേഷിക്കണം. 10 കற்பனை என்றால் 10ஐயும் நாம் கைக்கொள்ள வேண்டும். ഒന്നിനെ പോലും നിസ്സാരമായി കണക്കാക്കരുത്. ஒன்றை கூட சாதாரணமாக எண்ணக்கூடாது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூய. ഒന്നിൽ തെറ്റിയാൽ സകലത്തിലും തെറ്റി. ஒன்றில் தவறினால் எல்லாம் முழுமையாக தவறப்படும். അതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ ജനം ഒരു കാര്യം മനസ്സിലാക്കണം. ஆகவே தேவனுடைய ஜனம், தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ഒരു തെറ്റും നിസ്സാരമല്ല, ஒரு தவறும் சாதாரணமான காரியங்கள் அல்ல, ഒരു പാപവും നിസ്സാരമല്ല, ஒரு பாவம் கூட சாதாரணமானவைகள் அல்ல. പാപം എല്ലാം പാപം തന്നെ, பாவம் எல்லாம் பாவமே. പാപത്തിന് വലുപ്പവും ചെറുപ്പവുമില്ല, பாவத்திலே பெரியதும் சின்னதும் இல்லை, പാപത്തിന് പ്രായമില്ല, பாவத்திற்கு ஒரு பிராயம் இல்லை. പാപം ഈസ് ഈക്വൽസ് ടു പാപം, பாவம் பாவமே. പാപത്തിന്റെ ശമ്പളം മരണമത്രേ, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ഒരു പാപിയും നിത്യത അവകാശമാക്കുകയില്ല, ஒரு பாவியும் பரலோகத்திற்கு போக முடியாது. അതുകൊണ്ട് പാപത്തെ ചെറുതായി കാണരുത്. ஆகவே பாவத்தை சாதாரணமாக எண்ணக்கூடாது. നമ്മുടെ ഭാഷയിൽ നമ്മൾ പറയാറുണ്ട്, நம்முடைய மொழியிலே நாம் சொல்லுகிறோம், ഇത് പാപമല്ല, இது பாவம் அல்ல, ബലഹീനതയാണ്. இது ஒரு பலவீனம். പാപത്തെ ബലഹീനതയാക്കരുത്, பாவத்தை ஒரு சின்ன பலவீனம் என்று சொல்லக்கூடாது, അതിനെ ബലഹീനതമാക്കി കളയരുത്. அதை சாதாரண பலவீனமாக எண்ணக்கூடாது. ഞാൻ അങ്ങനെ വലിയ സിഗരറ്റ് വലിക്കാറില്ല, நான் அப்படி பெரிய சிகரெட் ஒன்னும் குடிக்க மாட்டேன், ചെറിയ ബീഡി മാത്രമേ ஒரு വലിക്കാറുള്ളൂ. சின்ன பீடி தான் குடிப்பேன். ഞാൻ അങ്ങനെ മദ്യം കുടിക്കാറില്ല, நான் அப்படி மதுபானம் குடிக்க மாட்டேன், ബിയർ മാത്രമേ കുടിക്കാറുള്ളൂ. ஒரு சின்ன பீர் மட்டும் தான் குடிப்பேன். അതെല്ലാം അതിൽപ്പെട്ടതാണ്, அதெல்லாம் அதற்குட்பட்டதுதான். ഞാൻ ഉപയോഗിക്കാറില്ല. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் உபயோகப்படுத்த மாட்டேன். പക്ഷെ നീ കള്ളം പറഞ്ഞാൽ അതും അതിനേക്കാൾ വലിയ പാപമാണ്. ஆனால் ஒரு பொய் சொன்னால் அதை விட பெரிய பாவம் தான். അതുകൊണ്ട് ഒന്നും ചെറുതായി കാണരുത്. எனவே எதையும் சிறிதாக நாம் பார்க்க வேண்டாம். ഈ പെൺകുട്ടിക്ക് 10 ദ്രഹ്മ കൈ കിട്ടിയപ്പോൾ മുതൽ, இந்த பெண் பிள்ளைக்கு 10 வெள்ளிக்காசு கையில கிடைத்தது முதல் അവൾക്ക് ടെൻഷനാണ്, அவளுக்கு மன அழுத்தம். എല്ലാ ദിവസവും ഇത് എണ്ണി നോക്കിക്കൊണ്ടേയിരിക്കും. எல்லா நாட்களும் வரை 10 வரைக்கும் எண்ணிக்கொண்டே இருப்பாள். കാരണം അവളുടെ ഭാവിയാണ് ഈ 10 വെള്ളിക്കാശ്, ഈ 10 ദ്രഹ്മ. ஆகவே இந்த 10 வெள்ளிக்காசு தான் அவளுடைய எதிர்காலம். അതുകൊണ്ട് അവളുടെ അമ്മ അവളോട് പറയും, ஆகவே அவளுடைய தாயார் அவளை பார்த்து சொல்லுவாள், മോളെ നീ ഇതിങ്ങനെ ചെയ്യണ്ട, மகளே இனி நீ இப்படி செய்யக்கூடாது.
கூடாது. ഒരു ലെതർ ചരടിൽ கயிறு, വള്ളി, ஒரு லெதர் கயிறு எடுத்துக்கொள். ആ 10 ദ്രഹ്മയും അതിൽ കോർത്തിടും. அந்த 10 வெள்ளிக்காசையும் அந்த துவாரத்தின் வழியாய் அதை கொறுத்து போடுவார்கள். എന്നിട്ട് അത് അവളുടെ നെറ്റിയിൽ ഇങ്ങനെ വട്ടം കെട്ടി വെക്കും. அப்படி எடுத்து விட்டு அவருடைய நெற்றியிலே அப்படியே கிரீடம் போல கட்டி விடுவார்கள். അവൾ അത് വെച്ചിട്ടാണ് എല്ലായിടത്തും പോകുന്നത്. அதை வைத்துக் கொண்டுதான் எல்லா இடத்திற்கும் அவள் போவாள். അത് വെച്ചിട്ട് പോകുമ്പോൾ എല്ലാവർക്കും അറിയാം എൻഗേജ്മെന്റ് കഴിഞ്ഞ കുട്ടിയാണ്. அதை தலையிலே கிரீடம் போல வைத்துக் கொண்டு போகும்போது எல்லாருக்கும் புரியும் இவள் திருமண நிச்சயதார்த்தமானவள் என்று. എല്ലാവർക്കും അറിയാം ഇത് ഇവളുടെ കല്യാണം എൻഗേജ്മെന്റ് കഴിഞ്ഞതാണ്. இவளுடைய திருமண நிச்சயதார்த்தம் முடிந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். ആരും ഇനി അവൾക്ക് വേണ്ടി കല്യാണം ആലോചിക്കില്ല. யாரும் அவளுக்காக இனி திருமணத்திற்காக பேச மாட்டார்கள். അവൾക്ക് ഏതോ ഒരു ചെറുക്കൻ വാക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. ஏதோ ஒரு வாலிபன் அவளை திருமணம் பண்ண வாக்கு കൊടുത്തിരിக்கிறார். കല്യാണത്തിന് വേണ്ടി അവൾ ഒരുങ്ങി നിൽക്കുകയാണ്. திருமணத்திற்காக அவள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். നേരത്തെ ഞാൻ പറഞ്ഞ പോലെ കിണറ്റിലൊക്കെ വെള്ളം കോരാൻ അവർ പോകും. நேற்றைக்கு நான் சொன்னது போல கிணற்றிலெல்லாம் தண்ணீர் கொள்வதற்காக அவள் போவார்கள். ഒത്തിരി സ്ത്രീകൾ അവിടെ വരും. அங்கே ஏராளம் பெண் பிள்ளைகள் வருவார்கள். എല്ലാവരും വെള്ളം കോരാൻ വരുന്നവരാണ്. எல்லாரும் தண்ணீர் எடுக்கத்தான் வருவார்கள். പക്ഷേ ചിലർ ഇങ്ങനെ നെറ്റിയിൽ നോക്കിക്കൊണ്ടിരിക്കും. ஆனால் சிலர் இப்படியே நெற்றியிலே பார்த்து கொண்டே இருப்பார்கள். എന്താ നെറ്റിയെ നോക്കുന്നത് അറിയാമോ? நெற்றியிலே பார்க்கிறது என்ன தெரியுமா? എണ്ണിക്കൊണ്ടിരിക്കുക. எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ഉണ്ട്. 10 இருக்கிறது. எண்ணி விடுவார்கள். ഓരോ ദിവസവും നോക്കും വല്ലതും കളഞ്ഞിട്ടുണ്ടോ എന്ന്. ஒவ்வொரு நாளும் பார்ப்பார்கள் ஏதாவது கலைந்திருக்கிறதா என்று. അങ്ങനെ ഒരെണ്ണം നഷ്ടപ്പെട്ടു പോയാൽ കല്യാണം മുടങ്ങും. அப்படியே ஏதாவது ஒன்று நஷ்டப்பட்டு போனால் திருமணமே நின்று போகும். അതുകൊണ്ട് ഒരു ദിവസം നോക്കിയപ്പോൾ പറഞ്ഞു, ஆகவே ஒரு நாள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், அதில் ஒரு ധർമ്മ കാണാനില്ല. அதிலே ஒரு வெள்ளிக்காசை காணவில்லை. ഓ നാട്ടുകാർ മുഴുവനും പറഞ്ഞു. தேசத்தார் முழுவதும் அறிந்தார்கள். ഇനി അവളുടെ കല്യാണം നടക്കില്ല. இனி அவளுடைய திருமணம் நடக்காது. അവൾ വിശ്വസ്തയല്ല. அவள் உண்மை உள்ளவள் அல்ல. അവൾ ധർമ്മ നഷ്ടപ്പെടുത്തിയവളാണ്. வெள்ளிக்காசை களைந்து போட்டவள். കുടുംബത്തിൽ അവളെ ഒറ്റയ്ക്ക് താമസിപ്പിക്കും. குடும்பத்திலே அவளை ஒருத்து ஒதுக்குவார்கள். നാട്ടിൽ മുഴുവൻ പെട്ടെന്ന് അറിഞ്ഞു. தேசம் முழுவதும் அதை சீக்கிரமாய் அறிந்து கொண்டார்கள். അയ്യോ ലീലാമ്മയുടെ കല്യാണം മുടങ്ങി. ஐயோ இந்த பெண்ணுடைய திருமணம் நின்று போனது. അവളുടെ വിവാഹം മുടങ്ങി. அவளுடைய திருமணம் நின்றது. നിങ്ങൾ പറ, நீங்கள் சொல்லுங்கள், ഒരു സ്ത്രീയുടെ വേദന എന്തായിരിക്കും അല്ലേ? ஒரு பெண்ணுடைய வேதனை எப்படி இருக்கும்? അവളുടെ അമ്മയുടെ അപ്പന്റെ വേദന എന്തായിരിക്കും അല്ലേ? அவளுடைய தாய் தகப்பனுடைய வேதனை எப்படி இருக்கும்? മരിച്ച വീട് പോലെയാണ് ആ വീട്. மிகுந்த துக்க வீடு போன்ற வீடு அது. വിലാപത്തിന്റെ വീട് പോലെ, துக்க வீடு போன்ற வீடு அது. ഇന്നലെ വരെ സന്തോഷിച്ചിരുന്നവർ, நேற்று வரைக்கும் சந்தோஷமா இருந்தவர்கள், പാട്ടുപാടി പ്രാർത്ഥിച്ചവർ, பாட்டு பாடி ஜெபித்தவர்கள், അവൾ കല്യാണ സ്വപ്നം കണ്ടത്, கல்யாண சொப்பனம் எல்லாம் கண்டு கொண்டிருந்தார்கள். ഒറ്റ ദിവസം കൊണ്ട് തകർന്ന് തരിപ്പണമായി പോയി. ஒரே நாளில் எல்லாம் தலைகளாய் மாறி போனது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇന്ന് രാത്രി നിങ്ങൾക്ക് മടങ്ങി വരാൻ അവസരമുണ്ട്. இந்த இரவு நீங்கள் திரும்பி வர உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. യേശുവിന്റെ സ്നേഹത്തിൽ നിന്ന് മാറിപ്പോയിട്ടുണ്ടെങ്കിൽ, இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ திரும்பி போய்விட்டால், പാപത്താൽ നീ മാറ്റപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ, பாவத்தால் நீ அவரை விட்டு அகன்று விட்டால், സ്വർഗ്ഗം സന്തോഷിക്കുന്ന ഒരു ദിവസത്തിലേക്ക് മടങ്ങി വരണം. பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு நாளுக்கு நீ திரும்பி வர வேண்டும். നാട്ടുകാർ മുഴുവനും അവളെ നഷ്ടപ്പെട്ടത് അറിഞ്ഞതുകൊണ്ട്, தேசத்தார் முழுவதும் அவள் வெள்ளிக்காசை நஷ்டப்படுத்த அறிந்தது. അവർ നാട്ടുകാരെ മുഴുവനും അറിയണം തിരിച്ചു കിട്ടിയെന്ന്. அது திரும்ப கிடைத்ததென்று மறுபடியும் தேசம் முழுவதும் அறிய வேண்டும். അവൾ അടിച്ചുവാരി അവൾക്ക് തിരികെ കിട്ടിയപ്പോൾ, அவள் திரும்ப பெருக்கி அதை திரும்ப எடுத்துக்கொண்ட போது എല്ലാവരും വിളിച്ചുകൂട്ടി, எல்லாரையும் அழைத்தாள். അയ്യോ എന്റെ കല്യാണം മുടങ്ങിയില്ല, ஐயோ என்னுடைய கல்யாணம் நின்று போகவில்லை, എനിക്ക് നഷ്ടപ്പെട്ടത് തിരിച്ചു കിട്ടി, நான் இழந்து போனது எனக்கு திரும்ப கிடைத்தது, ഞാനത് കയറിൽ കോർത്ത് നെറ്റിയിൽ കെട്ടി, நான் மறுபடியும் கயிறிலே கோர்த்ததை என்னுடைய நெற்றியிலே கட்டி இருக்கிறேன். എല്ലാവർക്കും സന്തോഷം, எல்லாருக்கும் சந்தோஷம், ഒരു കല്യാണം പോലെ സന്തോഷം. ஒரு திருமணத்தை போல சந்தோஷம். അതുകൊണ്ട് വീട്ടിൽ വിളിച്ചുകൂട്ടി. ஆகவே எல்லாரையும் மறுபடியும் வீட்டில் அழைத்து கூட்டினாள். 1000 രൂപ ചെലവാക്കിയാൽ എന്താ നഷ്ടം? இதுக்கு 1000 ரூபாய் செலவாக்கினா என்னதான் நஷ்டம்? 10000 രൂപ ചെലവാക്കിയാലും എന്താ നഷ്ടം? 10000 ரூபாய் செலவாக்கியாலும் என்ன நஷ்டம்? ഒരു ദ്രഹ്മയ്ക്ക് വേണ്ടി 10000 മുടക്കിയാലും നഷ്ടമില്ല കേട്ടോ. ஒரு வெள்ளி காசுக்காக 10000 ரூபாய் നഷ്ടപ്പെട്ടാലും നഷ്ടം അല്ല അത്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കാരണം ഒരു കൊച്ചിന്റെ ഭാവി തിരികെ കിട്ടി. കാരണം ഒരു വാലിബ പെണ്ണുடைய എതിർകാലം திரும்ப கிடைத்தது. ദൈവത്തിന് സ്തോത്രം, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். അങ്ങനെ ഇവൾ ഈ 10 ദ്രഹ്മയുമായി വീട്ടിലിരിക്കുകയാണ്. இப்படி 10 வெள்ளிக்காசோடு அவள் வீட்டிலே இருக்கிறாள். അവൾ ആ ചെറുക്കനോട് പറഞ്ഞു, அந்த வாலிபனோடு சொன்னாள், എപ്പോൾ വരും? நீங்க எப்ப வருவீங்க? എന്റെ കല്യാണത്തിന് എപ്പോ വരും? என் திருமணத்துக்கு எப்ப வருவீங்க? അവരുടെ കല്യാണം രാത്രിയിലാണ്. அங்கே திருமணம் இரவிலே நடக்கும். നമുക്കറിയാം നോർത്ത് ഇന്ത്യയിലെ മാരേജ് എല്ലാം നൈറ്റ് നടക്കുന്നത്. நமக்கு தெரியும் வட இந்தியாவிலே திருமணங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தான் நடக்கும். നൈറ്റിലാണ് കല്യാണം നടക്കുന്നത്. இரவு நேரத்தில் தான் திருமணம் நடக்கும். യഹൂദന്മാരുടെ ഇടയിൽ രാത്രിയാണ് കല്യാണം. யூதர்களுடைய நடுவிலேயும் இரவு நேரம் தான் திருமணம். ചെറുക്കനോട് ചോദിച്ചു, എന്നാ വരിക? அந்த வாலிபனோடு கேட்டாள், என்ன விஷயம்? എപ്പോഴാ വരുന്നതെന്ന് അറിയില്ല. எப்ப வருவீங்கன்னு தெரியும் இல்லையா?
വീട് പണി തുടങ്ങിയിട്ടുള്ളൂ. நீங்க வீட்டு வேலை தொடங்கி இருக்கிறீங்களா? ഒരു ഓല കൊണ്ടും മുള കൊണ്ടും കെട്ടിയതാണെങ്കിൽ ഒരാഴ്ച കഴിഞ്ഞാൽ വരാം. ஓலை முளை வச்சு சாதாரண குடிசை கட்டினால் ஒரு நாள்ல கட்டி முடிக்கலாம். പക്ഷേ സ്ക്വയർ ഫീറ്റ് ഒത്തിരി ഉണ്ട്. ஆனா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, എന്ന് പണി തീരുമെന്ന് അറിയില്ല. அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எத்தனை சதுர அடி என்றைக்கு வீட்டு வேலை முடியும் என்று தெரியாது. അതുകൊണ്ട് ആകവേ എന്ന് പണി തീരുന്നോ, ஆகவே என்றைக்கு வீட்டு வேலை முடிகிறதோ, ഫോൺ ചെയ്യാൻ അന്ന് വകുപ്പില്ല, போன் பண்ணுவதற்கு அன்னைக்கு அதுக்கெல்லாம் வசதி கிடையாது, അന്ന് ലെറ്ററും ഇല്ല, அன்னைக்கு கடிதமும் இல்லை, നേരിട്ട് വീട്ടിൽ വന്ന് പറയണം. நேரே வீட்டுல வந்து தான் சொல்லணும். അപ്പൊ എന്ന് പണി തീരുന്നോ, அப்ப என்றைக்கு வீட்டு வேலை முடியுதோ അന്ന് ഞാനിങ്ങ് വരും. அன்னைக்கு நான் வருவேன். ഒരുങ്ങിയിരുന്നോണം. ஆயத்தமா இருக்கணும். ഞാൻ തന്നത് അന്ന് തിരികെ തരണം. நான் உன் கையில் கொடுத்தது அன்று திரும்ப கொடுக்க வேண்டும். മുഴുവനും തിരികെ തരണം. முழுவதும் திரும்ப கொடுக்க வேண்டும். ഒന്നുപോലും ബാക്കി വെച്ചേക്കരുത്. ஒண்ணு கூட നഷ്ടപ്പെടുത്ത കൂടാതെ എല്ലാം തിരികെ തരണം. എല്ലാം திரும்ப கொடுக்க வேண்டும். എല്ലാ രാത്രിയും അവൾ ഒരുങ്ങിയിരിക്കും. എല്ലാ இரவும் ஆயத்தமாய் இருப்பா. വിവാഹം കഴിഞ്ഞാൽ, എൻഗേജ്മെന്റ് കഴിഞ്ഞാൽ, திருமண நிச்சயதார்த்தம் முடிந்தால் ആ കല്യാണ ദിവസം വരെ, அந்த திருமண நாள் வரைக்கும் അവിടെ എല്ലാ രാത്രിയിലും ഈ കുട്ടി ഒരുങ്ങിയിരിക്കും. அன்ற எல்லா இரவுகளிலும் அதுவரைக்கும் അവൾ திருமணத்திற்காக ஆயத்தமாய் காத்திருப்பாள். കാരണം എപ്പോൾ രാത്രിയിൽ മണവാളം വരുന്നെന്ന് അറിയില്ല. കാരണം எந்த இரவிலே மணவாளன் திருமணம் பண்ண வருவான் என்று தெரியாது. അർദ്ധരാത്രിയിലാണോ വെളുപ്പിനെയാണോ അറിയില്ല. நடு இரவிலோ அதிகாலையிலோ தெரியாது. മണവാളം വന്നു കഴിഞ്ഞാൽ, மணவாளன் வந்து விட்டால் ഒട്ടും സമയമില്ല. கொஞ்சமும் நேரம் கிடைக்காது. ഞാൻ പല്ല് തേച്ചിട്ടില്ല, நான் பல் விளக்கல, ഞാൻ കുളിച്ചിട്ടില്ല, குளிக்கல, ഞാൻ நைட் ഇട്ടോണ്ടിരിക്കുകയാണ്, நைட்டியாகவும் போட்டுட்டு இருக்கேன். അത് മാത്രമല്ല ബ്യൂട്ടി പാർലറിൽ പോയില്ല. அது மட்டும் இல்ல, நான் பியூட்டி பார்லருக்கு போய் என்ன அலங்கரிக்கல. നേരത്തെ പറയാൻ പാടില്ലായിരുന്നോ? அது நேரத்தை எனக்கு கொஞ்சம் நேரத்தை சொல்லக்கூடாதா? ഞാനൊന്ന് ഒരുങ്ങിയിരുന്നേനെ. நான் ஆயத்தப்பட்டு இருப்பேனே. ഒരു രക്ഷയില്ല. ஒண்ணும் கிடையாது. ഏത് രാത്രി വന്നാലും, எந்த இரவில் வந்தாலும் എപ്പോഴും ഒരുങ്ങിയിരിക്കണം. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ദൈവസഭയ്ക്ക് ദൈവം തന്നിരിക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. தேவ சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. ലോകത്തിലെ സംഭവങ്ങളൊക്കെ നടക്കുമ്പോൾ, உலகத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது, ജാതി ജാതിയോട് പോരാടുമ്പോൾ, ஜனம் ஜனத்தோடு போராடும் பொழுது, രാജ്യം രാജ്യത്തോട് യുദ്ധം നടത്തുമ്പോൾ, ராஜ்யம் ராஜ்யத்தோடு யுத்தம் நடத்தும் போது, ഭൂകമ്പങ്ങളും കഷ്ടങ്ങളും കടന്നു വരുമ്പോൾ, பூகம்பங்களும் கஷ்டங்களும் பஞ்சங்களும் வரும்போது, യേശു വരാറായി എന്നുള്ള കാര്യം തിരിച്ചറിഞ്ഞുകൊള്ളണം. இயேசு வாசலரே வந்திருக்கிறார் என்ற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். എല്ലാം കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ ഒരുങ്ങാമെന്ന് പറഞ്ഞാൽ മണവാളം വന്ന് മടങ്ങിപ്പോകും. எல்லாம் நடந்து முடிந்த பிறகு நான் ஆயத்தப்பட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னால் மணவாளன் வந்து விட்டு போவார். ഓരോ ദിവസവും ഒരുങ്ങിയിരിക്കണം. ஒவ்வொரு நாட்களிலும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ഓരോ നേരവും ഒരുങ്ങിയിരിക്കണം. ஒவ்வொரு நேரமும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். അവൾ ബ്രഹ്മ നഷ്ടപ്പെടുത്തിയാൽ ആ ചെറുക്കൻ പറയും, அவள் அந்த வெள்ளிக்காசை நஷ்டப்படுத்தியிருந்தால் அந்த வாலிபன் சொல்லுவான், ഞാൻ അവൾക്ക് വേണ്ടി വലിയൊരു വീടുണ്ടാക്കിയിട്ടുണ്ട്, நான் உனக்காக ஒரு பெரிய வீடை ஆயத்தப்படுத்தினேன், 500 ഒട്ടകം ആ വീട്ടിലുണ്ട്, அந்த வீட்டிலே 500 ஒட்டகங்கள் உண்டு, 1000 ആടുകളുണ്ട്, 1000 ஆடுகள் உண்டு, 20 ദാസീദാസന്മാരുണ്ട്, 20 வேலைக்காரர்கள் உண்டு. ഇങ്ങനെ വലിയൊരു വീടിന്റെ അധിപതിയാണ് അവൾ. இவ்வளவு பெரிய வீட்டினுடைய ஒரு அதிபதி தான் அவள். ഞാൻ ഏൽപ്പിച്ച 10 ദിരഹ്മയിൽ ഒന്ന് സൂക്ഷിക്കാൻ കഴിയില്ലെങ്കിൽ, நான் உன் கையில் கொடுத்த 10 வெள்ளிக்காசிலே ஒன்றை பாதுகாக்க உன்னால் முடியாவிட்டால், ഈ 500 ഒട്ടകത്തെ ഞാൻ എങ്ങനെ ഇവളുടെ കയ്യിൽ ഏൽപ്പിക്കും? இந்த 500 ஒட்டகங்களையும் இவ்வளவு காரியத்தை உன் கையில் எப்படி கொடுப்பேன்? ഈ 1000 ആടുകളെ എങ്ങനെ ഞാൻ ഇവളെ ഏൽപ്പിക്കും? இந்த 1000 ஆடுகளை பார்த்துக் கொள்ளும்படி உன் கையில் எப்படி நான் கொடுக்க முடியும்? അതുകൊണ്ട് നീ വിശ്വസ്തയായിരിക്കണം. ஆகவே நீ உண்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும். ഒന്നുപോലും നഷ്ടപ്പെടുത്താൻ പാടില്ല. உன் கையில் கொடுத்த ஒன்றை கூட நீ இழந்து போக கூடாது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവൾ തിരികെ കൊടുക്കുമ്പോൾ, அவள் அதை திரும்ப கொடுக்கும் பொழுது അവൻ പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. அவள் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. നല്ലവളും വിശ്വസ്തയായ ദാസിയേ, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரியே, എത്ര നാളായി നീ എനിക്കായി കാത്തിരിക്കുന്നു? எவ்வளவு நாளோ எனக்காய் காத்திருக்கிறாய். ഓരോ രാത്രിയും നീ ഒരുങ്ങിയിരിക്കില്ലേ? ஒவ்வொரு இரவும் நீ எனக்காய் ஆயத்தப்பட்டிருக்கிறாயே. ഞാൻ ആ പണിത വീട് മുഴുവൻ നിനക്കുള്ളതല്ലേ? நான் கட்டின வீடு முழுவதும் உனக்கு சொந்தம் அல்லவா? അതിലെ സകല മുതലും നിനക്കുള്ളതാണ്. அதில் இருக்கிற சகல சம்பத்தும் உனக்குள்ளதுதானே? ഞാൻ ജീവിച്ചത് മുഴുവൻ നിനക്ക് വേണ്ടിയാണ്. நான் வாழ்வது முழுவதும் உனக்காகத்தானே? ഞാൻ സമ്പാദിച്ചത് നിനക്ക് വേണ്ടിയാണ്. நான் சம்பாத்தியம் பண்ணினவைகள் எல்லாம் உனக்காகத்தானே? നീ നല്ലവളും വിശ്വസ്തതയുമാണ്. நீ உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു നാൾ എന്നോട് കർത്താവ് അത് പറയണം. ஒரு நாள் என்னோடு ஆண்டவர்
அவர் அதை சொல்ல வேண்டும். 50 வருஷம் பூமியில் ஜீவித்த ரோய் செரியான், 50 வருஷம் ஊழியம் செய்த ரோய் செரியா, 50 வருஷம் ஜீவித்த பாஸ்டர் ஜோய், 50 ஆண்டுகள் வாழ்ந்த ஊழியம் செய்த பாஸ்டர் ஜோஸ், ഇങ്ങനെ ഇരിക്കുന്ന നമ്മളോട് ഓരോരുത്തരോടും இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் അവൻ പറയും, அவர் சொல்லுவார், നീ വിശ്വസ്തനാണ്, நீ உண்மை உள்ளவன், നീ വിശ്വസ്തനാണ്, நீ உண்மை உள்ளவன், ഞാൻ ഏൽപ്പിച്ചതെല്ലാം നീ എനിക്ക് തിരികെ തന്നു, நான் உன்னிடத்து ஒப்பு கொடுத்தவள் எல்லாவற்றையும் திரும்ப எனக்கு கொடுத்தாய். ഇവിടെ ചെറുക്കൻ കൊടുത്തത് 10 വെള്ളിക്കാശാണെങ്കിൽ இங்கே வாலிபன் கொடுத்தது 10 வெள்ளிக்காசு என்றால் നമ്മുടെ ആത്മമണവാളനെ കർത്താവ്, நம்முடைய ஆத்ம மணவாளனாகிய ஆண்டவர் എനിക്കും നിങ്ങൾക്ക് നൽകി തന്നത് உங்களுக்கும் எனக்கும் கையிலே தந்திருப்பது 30 വെള്ളിക്കാശ് അവനെ ഒറ്റി കൊടുത്തിട്ട് 30 வெள்ளிக்காசை கொடுத்து விட்டு காட்டி கொடுத்து விட்டு അവനെ ഒറ്റി കൊടുത്തിട്ട് அவரை காட்டி கொடுத்து விட்டு അവനെ കള്ളനാക്കിയിട്ട് அவரை திருடனாக்கி விட்டு അവന്റെ മുഖത്തടിച്ചിട്ട് அவருக்கு முகத்துக்கு நேரே மறுதலித்து விட்டு അവന്റെ തലയിൽ കിരീടം വെച്ചിട്ട് அவருடைய தலையிலே கிரீடம் வைத்து விட்டு അവന്റെ മുഖത്ത് കാർക്ക് ചുതുപ്പിയിട്ട് அவருடைய முகத்தில் காரி துப்பி விட்டு ശരീരം മുഴുവൻ തകർത്ത് കളഞ്ഞിട്ട് சரீரம் முழுவதையும் உடைத்தெறிந்து എനിക്ക് നിങ്ങൾക്ക് വേണ്ടി അവൻ ചെയ്തത് എന്താണെന്ന് അറിയാമോ? உங்களுக்கும் எனக்காகவும் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? അവൻ 10 ദ്രഹ്മയല്ല തന്നത്, நம்முடைய கையிலே 10 வெள்ளிக்காசு அல்ல கொடுத்தது, സ്വയ രക്ഷയ്ക്ക് വേണ്ടി, நம்முடைய ரட்சிப்பிற்காய், തന്റെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടി நம்முடைய ரட்சிப்பிற்காய் ഒരു തുള്ളി രക്തം പോലും ശേഷിപ്പിക്കാതെ, ஒரு துள்ளி ரத்தம் கூட தன்னுடைய சரீரத்தில் வைக்காமல் അവസാന തുള്ളി രക്തവും വെള്ളവും கடைசி துள்ளி ரத்தம் வரைக்கும் എനിക്കും നിങ്ങൾക്കും വേണ്ടി எனக்கும் உங்களுக்காகவும் வேண்டி ക്രൂസിൽ ഊറ്റി നൽകി തന്ന சிலுவையிலே நமக்காய் அவர் சிந்தினாரே. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. 10 വെള്ളിക്കാശ് അല്ല അവൻ തന്നത്, அவர் நம்முடைய கையில 10 வெள்ளிக்காசு அல்ல கொடுத்தது, തന്റെ രക്തം മുഴുവനും തന്നു. தன்னுடைய ரத்தம் முழுவதையும் தந்தார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூய, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. എന്നിട്ട് അവൻ പറഞ്ഞു, தந்துவிட்டவர் சொன்னார், ഞാൻ പോവുകയാണ്, நான் போகிறேன், ഞാൻ സ്ഥലമൊരുക്കാൻ പോവുകയാണ്, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், എന്റെ രക്തം കൊണ്ട് വിലക്ക് വാങ്ങിയ എന്റെ സഭയെ, என் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த என் சபையே, എന്റെ മണവാട്ടിയെ, என் மணவாட்டியே, രക്തം തന്ന എന്റെ മണവാട്ടിയെ, ரத்தம் சிந்தி சம்பாதித்த என் மணவாட்டியே, ഞാൻ മടങ്ങി വരും കേട്ടോ, நான் திரும்பி வருவேன், എന്റെ വീട് പണി കഴിഞ്ഞാൽ, என்னுடைய வாசஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்ட பின்பு നിനക്ക് വേണ്ടി ഞാൻ ഒരുക്കി വെച്ചിരിക്കുന്ന ഭവനമുണ്ടല്ലോ, உனக்காக நான் ஆயத்தப்படுத்தின வீடு உண்டல்லவா, അതിന്റെ പണി തീരാറായി, அதனுடைய வேலை முடிந்து விட்டது, ആ പണി തീരാറായി, அந்த வேலை முடிய போகிறது, അതിന്റെ ലക്ഷണമാണ് നടക്കുന്ന യുദ്ധങ്ങൾ, அதற்கான அடையாளம் தான் நடக்கிற யுத்தங்கள், അതിന്റെ ലക്ഷണമാണ് ജാതിയോടുള്ള പോരുകൾ, அதற்கான அடையாளம் தான் ஜாதிகளுக்கு விரோதமாய் செய்கிற போர் யுத்தமும், അതിന്റെ ലക്ഷണമാണ് ഇന്ന് നടക്കുന്ന സകല സംഭവങ്ങളും, அதனுடைய அடையாளம் தான் இன்று நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடக்கிற எல்லா சம்பவங்களும். നിങ്ങൾ ഒരുങ്ങിയിട്ടുണ്ടോ? நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? അവന്റെ രക്തം വിലക്ക് വാങ്ങി തന്നിട്ട് அவருடைய ரத்தம் நமக்காக தந்துவிட்டு അതിനെ വിലയില്ലാതെ ചവിട്ടി കളഞ്ഞാൽ, அதை நீ பொருள்படுத்தாமல் அதை மிதித்தால், നിങ്ങളെ ശുദ്ധമാക്കിയ രക്തം, உங்களை சுத்தமாக்கின அந்த ரத்தம், പാപത്തിൽ നിന്നും ഏറ്റെടുത്ത രക്തം, பாவத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்த அந்த ரத்தம், വില കൊടുക്കാതെ വിശ്വാസത്താൽ നൽകി തന്ന രക്തം, கிரயம் செலுத்தாமல் விசுவாசத்தாலே நமக்கு கொடுத்த அந்த ரத்தம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ചെറുതായി കാണരുത് കേട്ടോ. அதை சாதாரணமாக எண்ணக்கூடாது. ഇവിടെ പാസ്റ്റർ സാധു യേശുദാസനെ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. இங்கே ஐயா சாது യേശുദാസனை பாஸ்டர் பார்த்திருக்காங்க. ഒരു പക്ഷേ സീനിയർ പാസ്റ്റേഴ്സിന് അറിയാമായിരിക്കാം, ஒருவேளை சீனியர் போதர்களுக்கு அது தெரியும். ഞാൻ പറഞ്ഞു കേട്ടതാണ്. நான் சொல்லி கேட்டதான். പണ്ട് ഇവിടെ ഒരു കൺവെൻഷൻ നടന്നു. அந்த காலத்துல இந்த இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அப்ப ஒரு கொயர் டீமிനെ கொண்டுவന്നു. அங்கே ஒரு பாடல் குழுவை கொண்டு வந்தார். ആ கொயர் ടീം ഒരു പാട്ട് പാടി. அவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள். രക്തം ജയം, ഹാ 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 രക്തം ജയം, ഹോ 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 രക്തം ജയം, ഈ പാട്ട് ഇവിടെ പാടി. ஆகாகா ரத்தம் ஜெயம் என்று பாடினார்கள். പാസ്റ്റർ സാധു യേശുദാസുക്ക് ദേഷ്യം വന്നു. சாது യേശുദാസனையாவுக்கு கோபம் வந்தது. അദ്ദേഹത്തെ രക്തം ചൂടായി. അതിനിട രക്തം ആഹാഹ ആഹാഹ രക്തം പറഞ്ഞപ്പോഴത്തേനും യേശുദാസ് പാസ്റ്ററുടെ രക്തം ചൂടായി. அப்போ சாதியாவுடைய ரத்தம் சூடானதா. അദ്ദേഹം കയറി വന്നിട്ട് പറഞ്ഞു, அவர் ஏறி வந்து சொன்னார், നിർത്തടാ അതിന്റെ പാട്ട്, நிறுத்தடா உன் பாட்டை, നീ യേശുവിന്റെ രക്തം കൊണ്ട് വിളയാടുക, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துடைய விலை உனக்கு தெரியுமா? നിനക്ക് കളിക്കാനുള്ളതാ യേശുവിന്റെ രക്തം, நீ குடிக்கிறதாடா இயேசுவின் ரத்தம். മാറിപ്പോട്ട് കർത്തൃ വേലക്കാർ കയറി വന്ന് പാട്ട് പാടാൻ പറഞ്ഞു. பாடி வேற பின்னால இருக்கிற ஊழியக்காரங்க வந்து பாட்டு பாடுங்கன்னு சொன்னாராம். അങ്ങനെ രക്തത്തിന് വില കൊടുത്തൊരു പ്രസ്ഥാനത്തിന്റെ ബാക്കി സന്തതികളാണ് ഇവിടെ ഇരിക്കുന്ന ഞാനും നിങ്ങളും. அப்படி இயேசுவின் ரத்தத்திற்கான விலைக்கரையும் கொடுத்த ஒரு ஸ்தாபனத்துடைய சந்ததி தான் இங்கே உட்கார்ந்திருப்பது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അവന്റെ രക്തം, அவருடைய ரத்தம் നമ്മുടെ സകല പാപവും പോക്കി, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி നമ്മെ
ശുദ്ധീകരിക്കുന്നു. அது நம்மை சுத்திகரிக்கிறது. നിങ്ങളെ ശുദ്ധീകരിച്ച നിയമ രക്തത്തെ, உன்னை சுத்திகரித்த அந்த இரத்தத்தை മലിനമെന്ന് എണ്ണിയാൽ, நீ சாதாரணமாக எண்ணினால், അതിനെ ചവിട്ടിക്കളഞ്ഞാൽ, அதனை மிதித்தால், നീക്കുപോക്കില്ലാതെ, எந்த விதமான நீக்குப்போக்கும் இல்லாமல் ശിക്ഷാവിധിയിലകപ്പെടും. நீ சிட்சையில் அகப்படுவாய். ഹല്ലേലൂയ. ஹalleluya. 30 വെള്ളിക്കാശ് പോലെ അല്ലട്ടോ യേശുവിന്റെ രക്തം. 30 വെള്ളിക്കാശുക്കുட்பட்டതല്ല യേശുവിന്റെ രക്തം. ഹല്ലേലൂയ. 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 പാപം ചെയ്യാത്ത രക്തം, പാപം കുറ്റമില്ലാത്ത രക്തം. യേശു ലോകത്തോട് വിളിച്ചു ചോദിച്ചു, യേശു ഉലകത്തെ பார்த்து கேட்டார், നിങ്ങളിൽ ആർ എന്റെ പാപത്തെ കുറിച്ച് എനിക്ക് ബോധം വരുത്തും? என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? നിങ്ങളിൽ ആർ എന്റെ പാപത്തെ കുറിച്ച് എനിക്ക് ബോധം വരുത്തും? உங்களில் யார் என்னுடைய குற்றத்தை குறித்து சொல்ல முடியும்? ആർക്കും ബോധം വരുത്താൻ കഴിഞ്ഞില്ല. யாருக்கும் சொல்ல முடியவில்லை. ഇന്നും ആ രക്തം നമ്മളോട് സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. இன்றைக்கும் அந்த இரத்தம் நம்மோடு பேசுகிறது. ആ യേശുവിന്റെ രക്തം നമ്മുടെ മധ്യത്തിൽ ഇന്ന് രാത്രി ഇവിടെ ഉണ്ട്. அந்த இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு இந்த இரவில் நம்ம மத்தியில் ஒழுகிக் கொண்டிருக்கிறது. എന്നെയും നിങ്ങളെയും ശുദ്ധീകരിക്കുന്ന യേശുവിന്റെ രക്തം, என்னையும் உங்களையும் சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ലോകത്തിലെ മനുഷ്യൻ പെണ്ണ് കാണാൻ ചെല്ലുമ്പോൾ உலக மனிதர்கள் எல்லாரும் பெண் பார்க்க போகும் பொழுது അവന്റെ സൗന്ദര്യം നോക്കും, அவருடைய அழகு பார்ப்பார்கள். കാശുള്ള വീട്ടിലാണോ നോക്കും, அது பணம் உண்ட வீடு தான் பார்ப்பாங்க. കുടുംബത്തിലുള്ളതാണോ നോക്കും, நல்ல குடும்பமா என்று பார்ப்பார்கள். നല്ല സാക്ഷ്യമുണ്ടോ നോക്കും. நல்ல பேருண்ட சாட்சி உண்டான்னு பார்ப்பாங்க. എല്ലാം ഒത്തു വന്നാ കല്യാണം കഴിക്കും. எல்லாம் சரியா வந்தா கல்யாணம் பண்ணுவாங்க. എന്നാൽ നമ്മുടെ മണവാളൻ അങ്ങനെ അല്ല കേട്ടോ. ஆனால் நம்முடைய மணவாளன் அப்படி அல்ல. അവൻ നമ്മുടെ പൊക്കം നോക്കിയില്ല, அவனுடைய குற்றங்களை பார்க்கவில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്റെ നിറം നോക്കിയില്ല, என்னுடைய உயரத்தையும் நிறத்தையும் பார்க்கவில்லை. എന്റെ എഡ്യൂക്കേഷൻ അവൻ നോക്കിയില്ല, என் கல்வியை அவர் பார்க்கவில்லை. നീ തമിഴാണോ മലയാളിയാണോ അവൻ നോക്കിയില്ല, நீ தமிழோ மலையாளியோ பார்க்கவில்லை. അവൻ കർണാടകയോ തെലുങ്കോ അവൻ നോക്കിയില്ല, கர்நாடகாவா தெலுங்கனா என்று பார்க்கவில்லை. ആഫ്രിക്കയാണോ അമേരിക്കയാണോ അവൻ നോക്കിയില്ല. நீ ஆப்பிரிக்கனா அமெரிக்கனா என்று பார்க்கவில்லை. തന്റെ മണവാട്ടി അവൻ തെരഞ്ഞെടുക്കുമ്പോൾ, தன் மணவாட்டியை அவள் தெரிந்தெடுக்கும் பொழுது ക്രൂശിൽ ചൊരിഞ്ഞ രക്തം കൊണ്ട് വിലക്ക് വാങ്ങിയവരെല്ലാം, சிலுவையின் இரத்தத்தினாலே அவர் அதை கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അവരാണ് തന്റെ മണവാട്ടി. அவர்தான் உன்னுடைய மணவாட்டி. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ ആ മണവാട്ടിയാണോ? இந்த இரவு நீங்கள் அவருடைய மணவாட்டியா? ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ദൈവത്തിന് உண்டாவதாக. നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். അങ്ങനെ ഈ 10 ദ്രഹ്മ കൊടുത്തിട്ട് இப்படி 10 வெள்ளிக்காசை கொடுத்து விட்டு ഈ ചെറുക്കൻ പോവുകയാണ്. இந்த வாலிபன் போகிறான். ഇനി അവൻ മടങ്ങി വരും. இனி திரும்ப வருவான். എങ്ങനെയാണ് വരുന്നതെന്ന് അറിയാമോ? எப்படி திரும்ப வருவான் தெரியுமா? വലിയ ബാൻഡ് മേളത്തോടെ, பெரிய கொட்டு மேளத்தோடு, വലിയ സന്തോഷത്തോടെ, பெரிய சந்தோஷத்தோடு, തന്റെ വീട്ടുകാരൊക്കെ ആയിട്ട് தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர ഒരു വെളുത്ത കുതിരയുടെ പുറത്ത് ஒரு வெண் குதிரையின் மேலே അവൻ കടന്നു വരും. அவன் ஏறி வருவான். ഓരോ രാത്രിയും പെൺകുട്ടി നോക്കിയിരിക്കുകയാണ്. ஒவ்வொரு இரவும் இந்த பெண் பிள்ளை பார்த்து கொண்டே இருப்பாள். ഡ്രമ്മിന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നുണ്ടോ? அந்த கொட்டு சத்தம் கேட்கிறதா? ബാൻഡ് മേളം കേൾക്കുന്നുണ്ടോ? அந்த பேண்ட் மேளம் கேட்கிறதா? ആകാശത്ത് ഇടി വെട്ടിയാൽ പോലും അവൾക്ക് പേടിയാണ്. ചർക്കം വന്നു. வானத்திலே இடிமின்னல் கேட்டால் கூட அவளுக்கு பயம் உண்டாகிவிடும். ഓരോ രാത്രി അവൻ നോക്കിയിരിക്കുകയാണ്. ஒவ்வொரு இரவும் பார்த்து கொண்டே இருக்கிறாள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമ്മുടെ ആളുകൾ പാപമൊക്കെ ഏറ്റുപറയുന്ന ആകാശത്ത് ഇടി വെട്ടുമ്പോഴാണ്. நம்முடைய ஆட்கள் எல்லாம் பாவத்தை அறிக்கையிடுவதெல்லாம் வானத்தில் இடி சத்தம் கேட்கும் போது, വലിയ കൊള്ളിയാൻ, അതിനെന്താ പറയാ, மின்னல். മിന്നൽ. വലിയ മിന്നൽ വരുമ്പോൾ ഓ മൈ ഗാഡ്, பெரிய மின்னல் அடிக்கும் போது மழை பெய்த ஆண்டவரே. എനിക്ക് ചിലരെ അറിയാം. சிலர் எனக்கு தெரியும். മിന്നൽ തുടങ്ങിയാൽ കട്ടിലിന്റെ അടിയിൽ കയറും. மின்னல் அடிச்சா போதும் கட்டில் கடையில ஓடி போய் ஒளிவாங்க. പിന്നെ അവിടെ ഇരുന്നുകൊണ്ട് പാപം മുഴുവൻ ഏറ്റു പറയാണ്. அங்க உள்ள இருந்து கொண்டு பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுவாங்க. കർത്താവേ എന്നോട് ക്ഷമിക്കണമേ, ஆண்டவரே என்னை மன்னிக்கணும். എന്റെ വാക്കിൽ വന്നത് என்னுடைய வார்த்தையினாலே வந்த എല്ലാ ദിവസവും മിന്നൽ ഉണ്ടെങ്കിൽ ഉറപ്പായിട്ട് സ്വർഗ്ഗത്തിൽ പോകും. எல்லா நாளும் மின்னல் அடிச்சு இடிவெட்டியா சொன்னா கட்டாயம் எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പാപം മുഴുവൻ ഏറ്റു പറയല്ലോ. பாவம் எல்லாத்தையும் அறிக்கையிடுறாங்க. പാപം മുഴുവനും ദൈവത്തോട് ഏറ്റു പറയും. பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவரோட அறிக்கையிடுறாங்க. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഓരോ രാത്രിയും ഈ പെൺകുട്ടി ഒരുങ്ങിയിരിക്കുകയാണ്. ஒவ்வொரு இரவும் இந்த பெண் ஆயத்தமாகிறாள். അവൾ ഡ്രസ് ചെയ്തിരിക്കുകയാണ്. அவள் பூரணமாக ஆடை அணிந்திருக்கிறாள். അവിടെ ബ്യൂട്ടി പാർലർ ഒന്നുമില്ല. അവിടെ பியூட்டி பார்லர் ஒன்றும் அந்த காலம் கிடையாது. നാം വായിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? நாம் இப்படி வாசிக்கிறோம். പൗലോസ് പറയുകയാണ്, பவுல் சொல்லுகிறார், തന്റെ മണവാട്ടിയും தன் மணவாட்டியும் തന്നെത്താൻ ഒരുങ്ങിയിരിക്കുന്നു. தான் தன்னை தானே
മണവാട്ടി തന്നെ ആയത്തപ്പെടുത്തി കൊണ്ടിരിக்கிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരുക്കാൻ ആരുമില്ല കേട്ടോ. உன்னை ആയത്തപ്പെടുത്തുவதற்கோ അലങ്കരിப்பதற்கോ யாரும் இல்லை. എനിക്കൊരു സ്നേഹിതനെ അറിയാം. ഒരു നண்பനെ എനിക്ക് தெரியும். അദ്ദേഹം മരണപ്പെട്ടു പോയി. அவர் மரித்து போனார். അദ്ദേഹം ചൈനീസ് ഇൻലാൻഡ് മിഷന്റെ ആളാണ്. ചൈനീസ് ഇൻലാൻഡ് മിഷൻ. அவர் சைனா இன்லாண்ட் மிஷன் என்று சொல்லுகிற மிஷனரி ஆர்கனைசேஷன் உடைய மிஷனரி. അതെ, ചൈനീസ് ആളുകളുടെ മിഷനറിയാണ്. அவருடைய ஒரு மிஷனரி. അദ്ദേഹത്തിന് ചൈനയിൽ വർക്കുണ്ട്. அவர்களுக்கு சைனாவில வேலை ஊழியம் உண்டு. അവിടെ പലരും അണ്ടർഗ്രൗണ്ടിൽ ദൈവത്തെ ആരാധിക്കുകയാണ്. ചൈന ദേശത്തിൽ പലരും മறைவாக ഒളിത്ത് അണ്ടർഗ്രൗണ്ടിലെ தான் ആരാധിக்க முடியும். കാരണം പബ്ലിക്കായിട്ട് അവർക്ക് ആരാധനയ്ക്ക് സ്വാതന്ത്ര്യമില്ല. കാരണം വെളിപ്പടയാக ആരാധിக்க അവർക്ക് ഉரிமை இல்லை. പലരും പിടിക്കപ്പെട്ട് അവരുടെ അണ്ടർഗ്രൗണ്ട് സെല്ലിൽ അടച്ചിരിക്കുകയാണ്. പലരെയും അവர்கள் அந்த அரசாங்கம் கைது செய்து அந்த சிறைச்சாலையிலே அடைத்திருக்கிறார்கள். അവരെ കാണാനായിട്ട് ചൈനീസ് ഗവൺമെന്റ് അനുവാദത്തോടു കൂടി ഈ മിഷണറി അവിടെ ചെന്നു. அப்படிப்பட்டவர்களை காணும்படி அரசாங்கத்துடைய அனுமதியோடு கூட இந்த மிஷனரி அங்கே காணும்படி போனார். നേരത്തെ അവർ പറഞ്ഞു, ഇന്ത്യയിൽ നിന്ന് നിങ്ങളുടെ മിഷണറി വരുന്നുണ്ട്, നിങ്ങൾക്ക് കാണാൻ അവസരമുണ്ട്. நேரவே சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் இருந்து மிஷனரி வர்றாங்க, உங்களுக்கு காண்பதற்கான உரிமை இருக்கிறது என்று. അദ്ദേഹം അവിടെ ചെന്നു. அவர் அங்கே போனார். അവിടെ വെളിച്ചമില്ല. அங்கே வெளிச்சமில்லை. ഭൂമിയുടെ അടിയിലെ ഒരു സെല്ലിലാണ് അവർ ഇട്ടിരിക്കുന്നത്. இந்த பூமிக்கு அடியிலே ஒரு சின்ன நிலவறையிலே அவர்கள் இருக்கிறார்கள். അതിൽ പലരും 20 വർഷം 30 വർഷവുമായി. அதிலே பலரும் 20-30 ஆண்டுகளாக அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள். ആഴ്ചയിൽ 2-3 കഷ്ണം ബ്രെഡ് മാത്രമാണ് അവരുടെ ആഹാരം. வாரத்துக்கு 2-3 துண்டு மாத்திரம் பிரெட் ரொட்டி அவர்களுக்கு ஆகாரம். കുറച്ച് വെള്ളം മാത്രം അവർക്ക് കുടിക്കാൻ കൊടുക്കും. உயிர் வாழ்வதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பார்கள். വേദപുസ്തകത്തിന്റെ ഫുൾ ബൈബിൾ അവരുടെ കയ്യിലില്ല. வேத புத்தகத்தினுடைய ஃபுல் வேத புத்தகம் அவருடைய கையில் இல்லை. യോഹന്നാന്റെ സുവിശേഷം മാത്രമേ അവർക്ക് കിട്ടിയിട്ടുള്ളൂ. யோவான் சுவிசேஷம் மட்டுமே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. എന്നിട്ട് യേശുവിനെ രക്ഷകനായി സ്വീകരിച്ച്, ஆனாலும் இயேசுவை இரட்சகராக அங்கீகரித்து, യേശുവിന് വേണ്ടി ജീവിതം വിട്ടുകൊടുത്ത്, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த 30-20 വർഷമായി തടവറയിൽ കിടക്കുകയാണ്. அதற்காக 30-20 ஆண்டுகளாக இருட்டறைக்குள்ளே கிடக்கிறார்கள். ഒറ്റ വാക്ക് അവര് പറഞ്ഞാൽ മതി, ഞങ്ങൾക്ക് യേശുവിനെ വേണ്ട എന്ന്. இயேசு வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், അവർ പുറത്തേക്ക് ഇറങ്ങും. அவரை விடுதலையாக்குவார்கள். 30 വർഷമായി അപ്പവും വെള്ളവും മാത്രം കഴിച്ചവർ ജീവിക്കുകയാണ്. 30 ஆண்டுகளாக இந்த சிறிய அப்பத்துண்டுகளை சாப்பிட்டு விட்டு வாழ்கிறார்கள். എനിക്കും നിങ്ങൾക്കും 66 പുസ്തകം കിട്ടിയിട്ട് വർഷങ്ങളായി. நம்முடைய கையிலே 66 புத்தகங்கள் கிடைத்து பல ஆண்டுகளாகி விட்டது. ഉൽപ്പത്തി മുതൽ വെളിപ്പാട് വരെ നമുക്കറിയാം. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நமக்கு தெரியும். ഒത്തിരി വാക്യങ്ങൾ നമുക്കറിയാം. ஏராளம் வசனங்கள் நமக்கு தெரியும். എന്റെ വൈഫ് ഒന്ന് എബ്രായ ലേഖനം മുഴുവൻ കാണാതെ പറയും. பாஸ்டருடைய வீட்டு அம்மாவுக்கு எபிரேய நிருபம் முழுவதும் பார்க்காம சொல்லுவாங்க. എബ്രായ ലേഖനം 13 അധ്യായം മുഴുവനും കാണാപ്പാടം പറയും. எபிரேய நிருபத்தில் இருக்கிற 13 அதிகாரங்கள் முழுவதும் பாராம தெரியும். ഒത്തിരി വചനങ്ങൾ കാണാതെ അറിയാം. ஏராளம் வசனங்கள் தெரியும், காணாம പക്ഷേ தெரியும். ഈ പാവങ്ങൾക്ക് യോഹന്നാന്റെ സുവിശേഷം മാത്രമേ ഉള്ളൂ. ஆனா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கையில யோவான் சுவிசேஷம் மட்டுமே உண்டு. അവർക്കൊരു മാസയോഗമില്ല. அவர்களுக்கு மாத கூடுகை இல்லை. അവർക്ക് കൺവെൻഷൻ ഇല്ല. அவளுக்கு இப்படி ஒரு கன்வென்ஷன் இல்லை. അവർക്ക് ബൈബിൾ ക്ലാസ് ഇല്ല. அவளுக்கு வேதாகம கல்லூரி இல்லை. അവർക്ക് സൺഡേ വർഷിപ്പ് ഇല്ല. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை. യോഹന്നാന്റെ സുവിശേഷം മാത്രം. யோவான் சுவிசேஷம் மட்டுமே. 30 വർഷമായി ഇവിടെ കിടക്കുകയാണ്. 30 ஆண்டுகளாக இருட்டறைக்குள்ளே கிடக்கிறார்கள். അവർ ഇന്ത്യയിൽ വന്ന മിഷണറിയോട് ചോദിച്ചു, இந்தியாவிலிருந்து போன அந்த மிஷனரி பார்த்து கேட்டார்கள், ദൈവദാസനെ, கர்த்தருடைய தாசனே, യേശു ഇതുവരെ വന്നില്ലേ? இயேசு இதுவரைக்கும் வரவில்லையே. യേശു ഇതുവരെ വന്നില്ലേ? இயேசு இதுவரைக்கும் வரவில்லையே. എന്റെ ഭാര്യ എങ്ങനെയുണ്ടെന്ന് അവർ ചോദിച്ചില്ല. என்னுடைய மனைவி என்னை பார்த்தபடி கேட்கவில்லை. എന്റെ മക്കളുടെ കാര്യം അവർ ചോദിച്ചില്ല. என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கேட்கவில்லை. എന്ന് ഞങ്ങളെ ഇവിടുന്ന് പുറത്താക്കാൻ അവർ ചോദിച്ചില്ല. என்றைக்கு எங்களை இங்கிருந்து விடுதலையாக்கோடு கேட்கவில்லை. ഈ അപ്പം തിന്നാലും വെള്ളം കുടിച്ചാലും இந்த அப்பமும் தண்ணீரும் குடித்துக் கொண்டிருந்தாலும் യോഹന്നാന്റെ സുവിശേഷം മാത്രം കിട്ടിയിട്ട് കാത്തിരിക്കുകയാണ്. யோவான் சுவிசேஷம் மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். കാഹളം ധ്വനിക്ക് വേണ്ടി അവർ കാത്തു കിടക്കുകയാണ്. காகல சத்தத்திற்காக காத்திருக்கிறார்கள். തന്നെത്താൻ ഒരുക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. தங்களையே ஆயத்தப்படுத்தி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ആരുമില്ല. அவர்களுக்காக ஜெபிக்கும்படி யாரும் இல்லை. അവർക്ക് സപ്പോർട്ട് ചെയ്യാൻ കാശില്ല. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பணம் இல்லை. പക്ഷേ അവർ നിരാശരല്ല. ஆனால் அவர்களோ நிராசை உள்ளவர்கள் அல்ல. ഇന്ന് രാത്രി ഞാൻ നിങ്ങളോട് ചോദിക്കട്ടെ, இந்த இரவு உங்களை பார்த்து கேட்கிறேன், ചോദിച്ചതിനേക്കാൾ അധികം ദൈവം നിങ്ങൾക്ക് നൽകി തന്നു. நீங்கள் கேட்டதை பார்க்கலும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லவா? പ്രാർത്ഥിച്ചതിനേക്കാൾ അധികമായി ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിച്ചു. ஜெபிப்பதை பார்க்கலும் அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ഇന്ന് രാത്രി യേശു കടന്നു വന്നാൽ, இந்த இரவு இயேசு வந்தால் നീ ഒരുങ്ങിയിട്ടുണ്ടോ? நீ ஆயத்தமா இருக்கிறாயோ? നീ തയ്യാറാണോ? நீ ஆயத்தமா? ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. അങ്ങനെ ചെറുക്കന്റെ വീട് പണി കഴിയുമ്പോൾ, அப்படி இந்த வாலிபனுடைய வீடு வேலை முடியும் பொழுது എന്താ കല്യാണം താമസിച്ചെന്നറിയാമോ? ஏன் திருமணம் தாமதமாகிறது தெரியுமா? വലിയ വീടാ പണിതത്. பெரிய வீடு கட்டுகிறான்.
ഓല കൊണ്ടും മുള കൊണ്ടും പണിതാൽ അടുത്ത ആഴ്ച വരാമായിരുന്നു. ஓலை முளைய வச்சு ஒரு குடிசை கட்டினா அடுத்த வாரம் வந்துடலாம். പക്ഷെ ഭയങ്കര സ്ക്വയർ ഫീറ്റാ. ஆனா ரொம்ப அழகான வீடு. അത് താമസിക്കും. அது தாமதமாகத்தான் செய்யும். അവൻ അങ്ങനെ ചെറുക്കൻ കുതിരപ്പുറത്ത് വരും. அப்படி அந்த வாலிபன் குதிரைக்கு பின்னாலே ஏறி வருவான். ബാൻഡ്യമേളവും ചെറുക്കന്റെ വീട്ടുകാരും എല്ലാവരും കൂടെ അടുത്ത് വരും. அந்த மேளம் எல்லாம் கொண்டு அவன் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே வருவான். എല്ലാ രാത്രിയും പെൺകുട്ടിയുടെ അമ്മ കാത്തിരിക്കുകയാണ്. எல்லா இரவும் அந்த பெண்ணுடைய தாயார் காத்திருக்கிறார். ഉറങ്ങാതിരിക്കാൻ. தூங்காம இருக்கிறார். இவள் தூங்க கூடாது. നീ ഉറങ്ങരുത്. நீ தூங்க கூடாது. നീ പകൽ വേണമെങ്കിൽ ഉറങ്ങിക്കോ. பகல் நேரத்தில் வேணா அது உறங்கிக்கொள். രാത്രി എപ്പോഴും ഫുൾ ഡ്രസ്ഡ്. இரவு முழுவதும் அழகாய் அலங்கரித்துக் கொண்டு காத்திருக்க வேண்டும். എപ്പോൾ വേണമെങ്കിലും എന്റെ മണവാളൻ വരും. என் மணவாளன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். അവനോട് വെയിറ്റ് ചെയ്യാൻ പറയാൻ കഴിയില്ല. அவனோடு காத்திருக்க சொல்ல முடியாது. ഞാൻ കുളിച്ചിട്ട് വരാന്ന് പറയാൻ കഴിയില്ല. குளிச்சிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. ഒരുങ്ങിയിരിക്കുന്നവളെ അവൻ കൊണ്ടുപോകുള്ളൂ. ஆயத்தமாக அலங்கரித்து இருக்கிறவளை மட்டும்தான் அவன் கொண்டு போவான். റെഡി ആയിട്ടിരിക്കുന്നവളെയാണ് കൊണ്ടുപോകുന്നത്. ஆயத்தமாக இருக்கிறவளை தான் அவன் கொண்டு போவான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവന്റെ പരിവാരങ്ങളുമായിട്ട് അവൻ കടന്നു വരും. அவன் தன்னுடைய எல்லா பரிவாரங்களோடும் அங்கே வருவான். അവന്റെ മണവാട്ടിയുടെ അടുത്തേക്ക് ചെല്ലും. அவருடைய மணவாட்டிகளிடத்தில் பக்கத்திலே போவான். ആദ്യം അവൻ ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യമുണ്ട്. முதலாவது அவன் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. 10 വർഷത്തിന് മുമ്പ് ഞാൻ നിനക്ക് തന്ന ആ ബാഗ് ഇല്ലേ? 10 நாள் 10 വർഷத்துக்கு മുമ്പ് 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் உன் கையிலே தந்த ஒரு பை உண்டல்லவா, അത് തിരികെ താ. அதை திரும்ப கொண்ட. രണ്ടുപേരും കൂടെ അത് എണ്ണും. ரெண்டு பேரும் சேர்ந்ததை எண்ணுவாங்க. 10 ഉണ്ട്. 10 ഉണ്ട്. വാ വാ வா. ഈ കുതിരയുടെ ഫ്രണ്ട് സീറ്റിൽ നിനക്കുള്ള ഇരിപ്പിടമാണ്. இந்த குதிரையினுடைய முன்பக்கத்தில் உனக்கு ஒரு இருக்கை இருக்கிறது. അതിന്റെ പുറകിൽ അവൻ കയറിയിരിക്കും. அதற்கு பின்னாலே அவன் ஏறி உட்காருவான். ഒരു കുതിരയുടെ പുറത്ത് 2 പേര്. ஒரு குதிரைக்கு மேலே 2 பேர். എല്ലാവരും കൂടെ ബാൻഡ് മേളത്തോടെ പോവുകയാണ്. எல்லாரும் கொட்டு மேளத்தோடு அங்கே போகிறார்கள். പോകുന്ന വഴിയിൽ അവൻ പറയും, போகிற வழியிலே அவன் சொல்லுவான், എന്താ താമസം അറിയാമോ? ஏன் நான் தாமதமாய் வந்தேன் தெரியுமா? അത്ര വലിയ വീടാ നമ്മുടെ വീട്. அவ்வளவு பெரிய வீடாக்கும் நம்முடைய வீடு. നീയാണ് അതിന്റെ ഓണർ. நீதானுடைய சொந்தக்காரி. അതിന്റെ എല്ലാം നിനക്കുള്ളതാണ്. அதற்குள்ள இருக்கிற எல்லாம் உனக்குள்ளது. മൊത്തം നിനക്കുള്ളതാണ്. எல்லாம் உனக்குள்ளது. അതിനുവേണ്ടി ഞാൻ താമസിച്ചത്. அதற்காகத்தான் நான் தாமதமானேன். ഒത്തിരി കാത്തിരുന്നല്ലേ? நீ ரொம்ப காத்திருந்த இல்லையா? വളരെ സന്തോഷം. ரொம்ப சந்தோஷம். നീ വിശ്വസ്തയാണ്. நீ உண்மை உள்ளவள். എല്ലാം നിനക്കുള്ളതാണ്. எல்லாம் உனக்கு சொந்தம். അങ്ങനെ ഒരു ദിവസം കേൾക്കാൻ പോവുകയാണ്. அப்படி ஒரு நாள் நீங்கள் கேட்க போகிறீர்கள். നമ്മുടെ കർത്താവ് പോയിട്ട് நம்முடைய ஆண்டவர் போய் 2000 വർഷത്തിലധികമായി. அவர் போய் 2000 ஆண்டுகளுக்கு அதிகமானது. എന്താ അവൻ വരാൻ താമസിക്കുന്ന അറിയാമോ? ஏன் அவர் வர தாமதமாகிறது? അയ്യോ, അതിന്റെ പണി 2000 വർഷമായിട്ട് തീർന്നിട്ടില്ല. அந்த வீட்டின் வேலை, அந்த வாசஸ்தலம், அந்த மாளிகையினுடைய வேலை 2000 ஆண்டுகளாக இன்னும் முடியவில்லை. 10 ദ്രഹ്മ കൊടുത്ത് വാങ്ങിച്ചതല്ലല്ലോ അത്. 10 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கினதல்ல அது. സ്വന്തം രക്തം കൊടുത്ത് വാങ്ങിയതല്ലേ? சொந்த ரத்தம் சிந்தி வாங்கப்பட்டதல்லவா? തന്റെ മണവാട്ടിയെ കൊണ്ട് പോകണ്ടേ? தன்னுடைய மணவாட்டியை சேர்த்துக் கொள்ள முடியாய். അതിന്റെ പണി തീരാറായിട്ടോ? அதனுடைய வேலை இப்பொழுது முடிய போகிறது. ഇപ്പോൾ അതിന്റെ ഫൈനൽ ടച്ചിങ് നടക്കുകയാണ്. இப்பொழுது அதனுடைய கடைசி டச்சில் அது இருக்கிறது. അതിന്റെ ഫൈനൽ ടച്ച് നടക്കുകയാണ്. கடைசி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. അതുകൊണ്ട് പൗലോസ് പറഞ്ഞു, ஆகவே பவுல் சொல்கிறார், കർത്താവ് താൻ ഗംഭീരനാദത്തോടും கர்த்ததாம் ഗംഭീരനാദത്തോടും പ്രധാന ദൂതന്റെ ശബ്ദത്തോടും தேவ எக்காலத்தோடும் ദൈവത്തിന്റെ കാഹളത്തോടും കൂടെ பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் അവൻ ഇറങ്ങി വരും. அவன் வானத்திலிருந்து இறங்கி வருவான். ക്രിസ്തുവിൽ മരിച്ചവർ മുമ്പേ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ജീവനോട് ശേഷിക്കുന്ന നാം பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் രൂപാന്തരപ്പെട്ട് மறுரூபமாக்கப்பட்டு അവനോട് കൂടെ മണവാളനോട് കൂടെ രക്തം കൊണ്ട് വിലക്ക് വാങ്ങിയ മണവാട്ടിയുമായി ரத்தம் செலுத்தி விலைக்கு வாங்கப்பட்ட மணவாட்டியோடு கூட അവൻ ചേർക്കാൻ കടന്നു വരുന്നു. அவளை சேர்க்கும்படி அவர் வருகிறார். അവന്റെ കാലൊച്ച ശബ്ദം കേട്ടു തുടങ്ങി. அவருடைய காகல சத்தம் கேட்க ஆரம்பித்திருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ ഒരുങ്ങിയിട്ടുണ്ടോ? நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ഇന്ന് രാത്രി നീ ഒരുങ്ങിയിട്ടുണ്ടോ? இந்த இரவு நீ ஆயத்தப்பட்டிருக்கிறாயா? ഇന്ന് രാത്രി യേശുവിന്റെ കാഹളം ധ്വനിച്ചാൽ, இந்த இரவு இயேசுவின் காகல சத்தம் கேட்டால், അവൻ കുതിരപ്പുറത്തല്ല വരുന്നത്. அவன் வெள்ளை குதிரையில் ஏறி வரும்பொழுது ആകാശമേഘങ്ങളെ തേരാക്കി, குதிரையில் அல்ல, ஆகாய வேகங்களுடனே. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ബാൻഡ് മേളത്തോടെയല്ല, ബാൻഡ് മേളത്തോടല്ല, ദൂതന്മാരുടെ സംഘത്തോടെ, ദൂതരുടെ സേനയോട്. യേശു ജനിച്ചപ്പോൾ ദൂതന്മാർ പാട്ടുപാടി. യേശു പിറന്ന പൊഴുது தூதர்கள் பாட்டு பாடினார்கள். ഇനി തന്റെ മണവാട്ടിയെ കൊണ്ടുപോകുവാൻ ദൂതന്മാർ ഇറങ്ങുന്നുണ്ട്. ഇനി തന്റെ
மணவாட்டியை சேர்த்துக் கொள்ளும்படி தூதர்களோடு அவர் இறங்குவார். Hallelujah. Hallelujah. കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. Are you ready now? இப்பொழுது நீ ஆயத்தமா? Are you ready now? இப்பொழுது நீ ஆயத்தமா? നമ്മുടെ കണ്ണുകളെ ദൈവത്തിൽ നമുക്ക് അടയ്ക്കാം. நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். ദൈവത്തോട് നമുക്ക് ചോദിക്കാം. ஆண்டவரோடு நாம் கேட்போம். പരിശുദ്ധ കർത്താവേ, ஆண்டவரே, നീ എന്നോട് ക്ഷമിക്കണമേ. நீர் என்னை மன்னிக்க வேண்டும். പലപ്പോഴും എന്നെ നഷ്ടപ്പെട്ടു പോയതാണ്. பல தடவையும் நான் நஷ்டப்பட்டு போனவன். അയ്യോ, നിന്റെ രക്തം കൊണ്ട് നീ എന്നെ വിലക്ക് വാങ്ങിയതാണ്. ஐயோ, உம்முடைய இரத்தத்தால் என்னை விலைக்கு வாங்கினது. ഞാനത് സീരിയസ് ആയിട്ട് ഇതിനെ എടുത്തില്ല കർത്താവേ. நான் அதை முக்கியமாக எடுக்கவில்லை. എനിക്ക് നഷ്ടം വലുതാണ് കർത്താവേ. என்னுடைய நஷ்டம் மிகப்பெரியது. അതെനിക്ക് മടക്കി വേണം. அது திரும்ப எனக்கு வேண்டும். ഞാൻ അങ്ങയുടെ മുഖത്തേക്ക് നോക്കുന്നു. நான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். ഞാൻ സൗന്ദര്യമുള്ളവനോ സൗന്ദര്യമുള്ളവളോ അല്ല. நான் அழகுள்ளவனோ அழகுள்ளவளோ அல்ல. സൂര്യനേക്കാൾ വെല്ലുന്ന പ്രകാശമുള്ള എന്റെ കർത്താവിന്റെ മുമ്പിൽ, சூரியனை பார்க்கலும் பிரகாசமுள்ள என்னுடைய ஆண்டவருக்கு முன்பதாக, ആയിരങ്ങൾക്ക് പതിനായിരങ്ങൾക്ക് സുന്ദരനായ നിന്റെ മുമ്പിൽ, 1000-10,000களில் அழகுள்ளவன் മോക്ക് മുൻപதாக, ഹല്ലേലൂയ, ஹalleluya, നിന്റെ മുമ്പിൽ ഞാൻ ഒന്നുമല്ല കർത്താവേ. உமக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. എങ്കിലും നിനക്ക് എന്നോട് സ്നേഹം തോന്നിയല്ലോ. ஆனாலும் என் மேலே நீர் அன்பு கூர்ந்தீர் அல்லவா. ഞാൻ അങ്ങയുടെ സന്നിധിയിലേക്ക് അടുത്തു വരുന്നു. நான் உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறேன். എന്നെ ചേർക്കണേ. என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும். എന്നെ ചേർത്ത് പിടിക്കണം കർത്താവേ. என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. എനിക്ക് വേണ്ടിയാണല്ലോ 2000 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് எனக்காக வேண்டி அல்லவா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ഞാൻ നിനക്ക് സ്ഥലം ഒരുക്കാൻ പോകുന്നു. நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ഞാൻ സ്ഥലം ഒരുക്കി കഴിഞ്ഞാൽ, நான் உங்களுக்காய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து നിങ്ങളെ എന്റെ അടുക്കൽ ചേർത്തുകൊള്ളൂ. உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். അതിന് പണി തീരാറായി കർത്താവേ. அதற்கான வேலை முடிய போகிறது. കൈവിടപ്പെട്ടു പോകാൻ എന്നെ അനുവദിക്കരുത്. நீ கைவிடப்படுவதற்காய் நீர் அனுமதிக்க கூடாது. ഓരോ പകലും ഓരോ രാത്രിയും ഞാൻ നിനക്കായി കാത്തിരിക്കുന്നു. ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் நான் உமக்காய் காத்திருக்கிறேன். വിശുദ്ധിയോടെ ഞാൻ നിനക്കായി കാത്തിരിക്കുന്നു. பரிசுத்தத்தோடு உமக்காய் காத்திருக்கிறேன். അതിനെന്നെ സഹായിക്കണമേ. அதற்கு எனக்கு உதவி செய்யணும். യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ആമേൻ. ஆமென். ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. താങ്ക് യു. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.